நந்தனா Which
ஆதரவு ட்ரஸ்ட் 5ஆம் ஆண்டு விழா. இந்த 4 ஆண்டுகள் எனக்கு தெரியாது. ஆனால் 5 மாத காலத்துக்கு முன்பாக அவரை சந்தித்த பொழுது பத்திரிகை வாயிலாக சந்திக்கின்ற ஒரு பெரும்பான்மை கிடைத்தது. சகோதரி வானவன் மாதவியும் ஈரிசை கல்வியும் இந்த ஆதரவு ட்ரஸ்ட் அமைப்பை துவங்கி தசை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த குழந்தைகளுக்கு பெரும் முயற்சியாக பெரும் ஒளி விளக்காக இன்றைய தினம் அமைந்திருக்கின்ற சகோதரி மாணவர் மாதிரியும் ஈரிசை வல்லமையோரையும் நான் இந்த நேரத்திலே தலைவணங்கி அன்புடன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாக தரும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இந்த மேடையிலே ஒரு அற்புதமான மேடை. இங்கே இருக்கின்ற பெருமக்கள் எல்லாம் டாக்டர் பாபுசாரும் சரி, அல்லது திருப்பத்தூர் டாக்டராக இருந்தாலும் சரி, அல்லது வாசனைக்கர் டாக்டராக இருந்தாலும் சரி, அல்லது இங்கே இருக்கின்ற மாவட்ட அதிகாரி விசாகப்பட்டினம் இருக்கின்ற அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் வரவேற்க பெருமைப்படுகிறேன். இந்த 5ஆவது ஆண்டு மேடை ஆர்வம் என்றாலே சூரியன். அந்த சூரியன் தமிழகத்திற்கு பிடிப்பதற்காக தமிழகத்திற்கு ஒளி விளக்காக இன்றைய தினம் தீர்ந்து கொண்டிருக்கின்றது. தசை நோயினால் பாதிக்கப்பட்ட எனது மகளுக்கு எத்தனையோ இடங்கள் சிகிச்சை அளித்திருந்தாலும் கூட இங்கே சகோதரி வானம் மாதவியும் ஈரிசை மாதவியும் சந்தித்த பிறகுதான் எனக்கு ஒரு பெரும் நம்பிக்கை ஏற்படுது. எனக்கு நம்பிக்கை ஏற்படுது. எனது மகள் வெள்ளி குடும்பமாக பீடர் படித்து வருகிறார்கள். நிறைய பேர்கள் சிகிச்சை செய்தாலும் கூட பல்வேறு நம்பிக்கை ஏற்படுத்துவது சகோதரி வானவன் மாதிரியும் ஈரிசை மாதிரியும் தான். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பாக இங்கே ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாபுசார் அவர்கள் மருந்து கொடுத்தார்கள். அவர் கொடுத்த போது சொன்னார்கள், நீங்கள் உடனடியாக உங்க பொண்ணுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி அதனுடைய இதை நான் சொல்லுங்க என்று சொன்னார்கள். 617 இருந்தது ரிப்போர்ட்டிலே. ஆனால் நேற்றைய தினம் நாங்கள் அந்த மருந்தை ஒழுங்காக உட்கொண்டிருக்கின்றோம். எனது மகள் உட்கொண்டிருக்கின்றார். இப்ப நேற்று நாங்கள் டெஸ்ட் பண்ணும் பொழுது 317 இருந்தது. நான் மிகுந்த எனக்கு ஒரு உற்சாகம். இங்க இருக்கிற நோயாளர்கள் இங்க இருக்கக்கூடிய அந்த நோய் பாதிக்கப்பட்டவர்கள் செய்தால் கூட அவர்களுக்கு ஆழ்ந்த மனது எந்த அளவுக்கு வலி இருக்கின்றது எனக்கு உணர்ந்த வேண்டிய முறையிலே இந்த மருந்தானது எவ்விதமான ஒரு தக்க நிகழ்வு ஏற்படுத்தாமல் மிகவும் ஒரு அருமையான மருந்து உற்சாகத்தை தரக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய இடத்தை அதற்கு உற்சாகத்தை தரக்கூடிய மருந்தாக இருக்க முடிகின்றது. எனவே இந்த நிகழ்ச்சிக்கு சீர சிறப்புமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி நான் இந்த வேலையை இந்த வேலை ஒரு அற்புதமான வேலை. இது 5ஆம் ஆண்டு தொடக்க விழா என்பதை பார்க்கிற பொழுது நான் இந்த வேலையை மட்டும் ஒரு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே அதோடு மட்டுமல்லாது அது என்னவென்று சொன்னால் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அன்னை தெரசா இருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், இந்த வேலையை பாருங்கள். அவர்கள் தொழிலாளிகளுக்காக பார்ப்பவர்கள், பல்வேறு செய்தவர்கள். எனவே அவர்களுக்கு உலகமே தலைவருகிறது. இங்க சகோதரர்களுக்கு நாம் தலைவருகிறோம். இந்த முயற்சியினால் இன்றைக்கு எத்தனையோ கஷ்டங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையிலே நிச்சயமாக இந்த நோயினால் பாதிக்கப்பட்டாலும் கூட உள்ளத்தாரிகளின் சகோதரர்களும் பாதிக்கப்படவே இல்லை. என் மகள் ஒரு மாதத்துக்கு முன்பாக அப்பா அவங்க கால் நீக்கின்னு சொல்லி அவன் மெட்ராஸ்ல காலேஜ் படிச்சாங்க, பணிமலர் காலேஜ் படிக்க போட்டு வெள்ளி போட்டிமா கொள்ள எனக்கு 9 மணிக்கு எனக்கு அவன் சொன்ன உடனே ரொம்ப மழை அம்மா அப்பா நான் சாமி கும்பிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சாமி கும்பிட்டு கொஞ்சம் அக்கட பேசுன்னு சொல்லி போன் பண்ணேன் சகோதரர்களுக்கு. சகோதரர்கள் கேட்டாங்க, என்னம்மா நீ ஏற்கனவே என்ன சாப்பிட்ட, எதுக்கு என்ன சாப்பிட்ட, அப்படியே அம்மா நீங்க சொல்ல சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் நான் சாமி கும்பிட்டு இருந்ததை விட கும்பிட்டு நம்பிக்கை இருந்தாலும்
பல்லாண்டு காலம் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல சிகிச்சை வழங்க வேண்டும். நான் வழங்குகின்ற விநாயகப் பெருமானை வழங்கி பல்லாயிரத்தாண்டு என்று வாழ்த்த வேண்டும் என்று சொன்னாலும் கூட உங்களுடைய நோய்கள் குணமாக நானும் ஒரு உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கூட கேட்டேன். கடந்த கூட்டத்திலே டாக்டர் சிவாஜி கேட்டேன், எங்க மாவட்டத்தில் நிகழ்ச்சி நடத்துகிறேன் கேட்டிருந்தேன். சகோதரிகள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். இன்னும் 3 மாதம் கழித்து ஒரு நிகழ்ச்சி குற்றாலத்திலே வைத்துக் கொள்ளும் என்று சொன்னார்கள். அப்படி குற்றாலத்துக்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும், உங்களை நான் வரவேற்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இங்கே வைக்கின்ற அனைவரையும் இந்த நேரத்திலே வருவரையை வாழ்த்தி வரவேற்று என்னால் முடிந்த ஒரு சிறு உதவியை சகோதரிகளுக்கு வழங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நேரத்தில் என்று கேட்டால் டெஸ்ட் நடத்துவது எவ்வளவு அவங்க என்ன பண்றாங்க தெரியாது. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு பொருளாதார கஷ்டம் ஏற்பட்டிருக்கும். இவ்வளவு சூழ்நிலை தான் கூட அவர்களுக்கு என்னால் முடிந்த ஒரு சிறு உதவியை நிலையத்திலே மேடைவாக வழங்கி சகோதரிகளை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலை வணக்கம். எனக்கு முன் பேச்சியவர் வேற எனக்கு தெரியாது. பழனி சங்கர் பேசுறது நீங்க எல்லாம் கேட்டுட்டு. அதுக்கப்புறம் ஆக்சுவலி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த 2 குழந்தைகளும் குழந்தைகளையும் பெற்றுக் கொடுத்த இந்த அம்மா அப்பா அவங்களுக்கு முதல்ல நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் அல்லாமல் இன்று இங்கே வந்து பார்ட்டிசிபேட் ரொம்ப ரொம்ப முயற்சி. இந்த சீனியர் ஸ்மால் மதர் தெரேசா ஒரு பேப்பர் படிக்கும் போது ஆக்சுவலி இந்த காலத்து குழந்தைகளுக்கு டியூஷன் வச்சு கூட பேர் சரியா பேச தெரியாத டைம்ல இந்த ப்ராப்ளத்தை ஒண்ணுமே மனசில் பட்டுக்கொள்ளாம இவ்வளவு இதோட பாசிட்டிவ் எனர்ஜியோட எல்லாம் ஆர்கனைஸ் பண்றாங்க. அதை நினைச்சா ரொம்ப 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 கழிச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் சொன்ன மாதிரி சரியான தமிழ் படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பத்தி எனக்கு முதல்ல தெரிஞ்சது சேவா சங்கம் சங்கரராமன் பாருங்க. சங்கரராமன் வந்து ஒரு ரொம்ப பிராக்டிசிங் சட்டங்கள் 12 வருஷம் முன்னால் அவர் போய் அமர் சேவா சங்கத்தில் அவங்க அப்பா அம்மா அழைச்சிட்டு போய் ராமகிருஷ்ணன் சார் ஆக்சுவலி அம்மா அப்பா போய் பண்ணாங்க. ராமகிருஷ்ணன் சாருக்கு இல்லை தம்பி மாதிரி அவங்களுக்கு சிந்தித்த நிறுவனத்தை நடத்துறதுக்கு ஹெல்ப்பா வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த கம்ப்ளீட்டா வீல் சேர்ல ஸ்டார்ட் ஆகி 12வது வருஷம் போய் சேர்ந்த சங்கரம் இப்பொழுது ராமகிருஷ்ணன் சாருக்கு உதவியாக 31 வருஷத்துல 19 வருஷமா அவர் கூட இருந்து அந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப முன்னேற்ற கொடுக்கிறது. 5 ஆரம்பிச்ச ராமகிருஷ்ணன் இப்ப ஆயிரக்கணக்கில் அந்த மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன் இந்த ராமகிருஷ்ணன் தான் இந்த குழந்தை அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டுமல்லாமல் அந்த ராமகிருஷ்ணன் இந்த இந்த மாதிரி இந்த குழந்தைகளும் எல்லோருக்கும் சேவை செய்ய இந்த சேவை செய்யும் இடத்தை நீங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு நம்புகிறேன்.
அது முதல் மாடியில் இருக்கிறது. முதல் மாடியில் ஐம் சாரி, வேற பில்டிங் மாற்றிட்டாங்க. சாரி, கொஞ்சம் கஷ்டம் பண்ணி அது அட்ரஸ் சைட் இருக்கு. நான் போனதுக்கு லாஸ்ட் டைம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் போனேன். அஃப்கோர்ஸ் அது வாடகை இடம் தான். வாடகை இடத்தை விட்டு இவங்க நல்லபடியா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-12 ரூமோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல நல்லபடியா இந்த சிகிச்சைக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியக்கூடிய மாதிரி ஒரு இடத்தை உருவாக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம சேலம் மாவட்ட தலைமையாலும் முன்னுக்கு வர வேண்டும். அதல்லாமல் இவர் ஆஸ்திரேலியாவில் வந்திருக்க நண்பர் டாக்டர் பாபு, அதே மாதிரி எனக்கு நிறைய இடத்துல கான்டாக்ட் இருக்கு வெளியூர்ல. எல்லாரும் சேர்ந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா பத்திரிகையில பாத்தீங்கன்னா உதவலாம் மட்டும் பாத்தீங்க. குஜராத் வெள்ளம் பாத்தீங்கன்னா எவ்ரி பீப்புள் ஃப்ரம் சேலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பேர் டிஸ்ட்ராக்ஷன் ஆண்கள் பாத்தீங்க அப்படின்னு அது வந்து சேலத்துல 20 பேர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 monthsல பாத்தீங்க அப்படின்னு இந்த அளவுக்கு வந்து டொனேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு கரெக்டான ரீச் ஆகும். நாட் த்ரூ பேம்ப்ளெட். எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு மாசத்துக்கு 5-6 பேம்ப்ளெட் வருது. பட் நான் ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அது ஒரு சென்டருக்கு போகும்போதுதான் அவங்க என்ன உண்மையை பண்றாங்கன்னு தெரிஞ்சு. ஸோ என்ன நம்ம பண்றோம் அப்படிங்கிறத நம்ம தெரியணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரே ஒரு ஆளை வச்சுக்கலாம். ஸோ தென் வி வில் ஹாவ் மோர் அண்ட் மோர் அண்ட் வி ஹாவ் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன். இதை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணாலே போதும். ஜஸ்ட் ஜாப் தட் ஐ அம் டூயிங் நவ. ஸோ டாக்டர்ஸ்க்கு ஓகே நீங்க பண்றது இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. இது கஷ்டப்பட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எனக்கு தெரியும். ஓகே ஸோ அது வந்து இன்கம் டேக்ஸ் ஒரு பார்ட். ஓகே ஏஜிஜி ரைட். ஸோ அந்த ஒரு பார்ட் மட்டும் நீங்க இது பண்ணலாம். பிகாஸ் நவ் வி ஹாவ் அது அந்த கான்செப்ட் தான் ஒரு டாக்டர் வாசன் டாக்டர் சசி வந்து டாக்டர் ஜெய். So who is a trainer, soft trainer. So he will be talking to you about what next, how to go about it. இதுல இருந்து எப்படி மேல போறதுன்னு சொல்லிட்டு. With this, I thank you all. If you have any doubts about scientific ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க கேட்கலாம். One or two questions I can take up. So இந்த டிசீஸ் பத்தி இந்த ட்ரீட்மெண்ட் பத்தி ஏதாச்சும் அறிவியல் சம்பந்தமா அறிவியல் பூர்வமான கேள்வி இருக்குது அப்படின்னா I am ready to answer. But most of the time I get more help from this team. என்னால நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் பண்ண முடியறதில்ல. ரீசன் என்ன அப்படின்னா அவங்க கேட்கிற 2 கொஸ்டின் சார் ஃபியூல் ஆகும். ஸோ ஆல் ஆர் தான் கேட்பாங்க. இதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அவங்க இம்யூனிட்டி டெஸ்ட் தான் தெரிஞ்சு. ஓகே அதை எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவங்க கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான் சார் ஃபியூல் ஆகாது. கியூர் இல்லை அப்படிங்கிறது மட்டும் லைஃப் கிடையாது. இதுக்கு நடுவில் பெரிய விஷயங்கள் இருக்கு. இது வந்து லைஃபா டெத்தா பிறப்பா இறப்பா நடக்குது. நடந்த என்ன நடக்குது எவ்வளோ விஷயங்கள் நடக்கிறது தான் லைஃப். ஸோ அதான் கியூர் நோ கியூர் அப்படின்னு உள்ளுக்குள்ளார அந்த லைஃப் அந்த லைஃபே வந்து you can learn from this trust அப்படிங்கிறத ஒரு மெசேஜ். Again I want to insist and then convey once again என் அழைத்ததுக்காக மீண்டும் நன்றியை கூறி விரும்புகிறேன். டாக்டர் அவர்கள் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், தலைவலி பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம்னு சொல்லிட்டு. அந்த புத்தகத்தோட விழாவுக்கு தான் நம்ம போயிருந்தோம். அதை பத்தி ஒரு வார்த்தைகளை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இப்போ வந்து எங்களுக்கு வந்து நிறைய பேஷண்ட் சொல்லலாம் இந்த தசை சிதைவு பத்தி மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி பத்தி பேசணும்னு சொன்னா எனக்கு புத்தகம் தேவையில்லை. இவங்க 2 பேர் இருக்காங்க. ஓகே எங்களுக்கு கேன்சர் அப்படின்னா எல்லாத்தையும் பத்தி சொல்லிடுவாங்க. எது பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஜாஸ்தி கிடையாது. நான் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி மாதத்துக்கு 1-2 பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே ஐ டோன்ட் வாண்ட் டு சீ கேசஸ். இந்த லைஃப் ஐ டோன்ட் வாண்ட் டு சீ மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி லைஃப் பட் இதே பாத்தீங்கன்னா தலைவலி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் தலைவலி வருது. எல்லாருக்கும் ஒரு டவுட், இந்த தலைவலிக்கு சாதாரண தலைவலியா இல்லை ஸ்கேன் பண்ணணுமா, இந்த சைனஸ் தலைவலியா மைக்ரேன் தலைவலியா. எங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கார தலைவலின்னு சொன்னாங்க. டாக்டர் போனாங்க, முதல் ரத்த கசிவுன்னு சொன்னாங்க.
இருந்துச்சு. ஸோ ஒரு தலைவலினால உயிரிழந்தவங்க இருக்கிறாங்க, தலைவலினால டென்ஷன் ஆகி கற்றுறவங்க இருக்கிறாங்க. ஓகே, இந்த விதத்தில் வந்து தலைவலி என்ன தலைவலி அப்படின்னு ரொம்ப நிறைய அவங்ககிட்ட பேச வேண்டியதாக இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட்ல தான் ஒரு புக் ஒன்று தலைவலியை பற்றி பேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி, நாட் அஸ் சயின்டிஃபிக், அவங்களுக்கு என்னென்ன மெசேஜ் வேணும் அப்படின்னு நான் என்னென்ன சொல்லணும் அதெல்லாம் எழுதிட்டே வந்தேன். அப்புறம் அது ஒரு புக்காக வந்து அந்த புக்கு தான் ரிலீஸ் பண்ணோம். அதுக்காக இந்த 2 பேர் வந்திருந்தாங்க. அது மூலம் சில கான்டாக்ட்ஸ் வந்தது. நரேஷ் கிட்ட வந்திருந்தார் தலைமை தேர்தலுக்காக. அண்ட் நவ் ஹீஸ் அட்வைஸ் டு கர்நாடகா கவர்மெண்ட். ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் ஒரு அட்வைஸ் கர்நாடகா கவர்மெண்ட். ஸோ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரைட் பேசிட்டு இருக்கும்போது we can take this issue in a different time. ஓகே, மஸ்லாஜி மட்டும் ஓகே. ஸோ பிகாஸ் எல்லாத்தையும் ஒரே இதில் கவர்மெண்ட் மிங்கிள் பண்ண வேண்டாம். இதான் என்னுடைய ஓகே. பிகாஸ் சார் சொன்ன மாதிரி மூளை வளர்ச்சி கம்மியானவங்க வரக்கூடிய பாதிப்புங்கிறது வேற, மஸ்லாஜிங்கிறது வேற, அடிபட்டு அதனால கை கால வராதுங்கிறது வேற. எல்லாத்தையும் வந்து வெளியே கொடுத்து வந்துடுறாங்க, மாற்றத்தினால கொடுத்து வந்துடுறாங்க. ஓகே, ஸோ அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க, நல்லா யூஸ் பண்ணாங்க, ஒரு அடிப்படைச்சு கை கால் வர அனலைஸ் ஆனாங்க. அந்த குரூப் என்ன பிறந்ததுலேருந்து மொழி வளர்ச்சி சரியில்லை, அது என்ன எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணாம கவர்மெண்ட் கேன் திங்க் தட்ஸ் வே தட்ஸ் a higher level we are looking out for that. because மஸ்லா டிஸ்ட்ரிக்ட் இந்த அகாடமிக் தெரியல, இவங்களுக்கு மூளை அப்படிங்கிறது என்னைக்குமே பார்க்கல, கடைசியிலையும் பார்க்கல, சதையை மட்டும்தான் பார்க்கணும். இட்ஸ் பியூர் சதை சம்பந்தம் கிடையாது. கடைசி வரைக்கும் அவங்களுடைய அறிவு திறமை ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ அதனால இவங்களை வந்து அந்த குரூப் கூட சேர்க்கணும். ஓகே, இதுதான் எங்களுடைய அடுத்த ஸ்டெப் ஆஃப் சயின்டிபிக் வே ஆஃப் கோயிங் ஃபார் கமிட்டி. அண்ட் ப்ராபபிளி நெக்ஸ்ட் இயர் ஜூன்ல வந்து ஆல் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற நரம்பியல் மருத்துவர்கள்லாம் அந்த சேலத்தில் ஒரு மாநாடு நடக்கும். அதில் இந்த மஸ்லா டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தனியாக ஒரு செஷன் ஒன்று வச்சு அதை இவங்க வந்து அதை வந்து சேலத்தில் படிக்கும் ஏன் வயநாடு அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ அதை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுடைய சயின்டிஃபிக் லெவலில் டிஸ்கஸிங் லேட்டர் ஸ்டேஜஸ். ஸோ அந்த ஒரு மீட்டிங் வந்து தலைவலி சம்பந்தப்பட்ட மீட்டிங் வந்து நிறைய ஓப்பனிங் நீங்கள் 2 பேரும் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ பாசிட்டிவ் திங். அங்கே நினைச்சுட்டாரு ஏன்னா அவர் போன இடம் வந்து அடுத்து கர்நாடகா தான் எங்களுடைய டாப் இன்ஸ்டியூட் நிர்மாஸ் இருக்கு. Okay, anything decision making has to be made in the NIMHAS regarding of the எல்லா ரிசர்ச்சும் நடக்குது. சயின்டிபிக் ரிசர்ச் மாலிகுலர் லெவல்ல ஜெனடிக் லெவல் நடந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்னுடைய இதுக்கு ஃபார்வர்ட் எழுதுறது வைஸ் சான்சலர் ஆஃப் NIMHAS டாக்டர் சதீஷ் சந்திரா ஃபார்வர்ட் எழுதுறாரு. ஸோ ஐ கேன் லிங்க் both of them and then do something in a different way. ஸோ இதுதான் எங்களுக்கு அடுத்த பிளான். கர்நாடகா வந்து ஈஸியாக வந்து தமிழ்நாடு கொண்டு வர முடியும், நெய்பரிங் ஸ்டேட் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த விஷயங்கள்ல அறிவியல்பூர்வமாக இதை கொண்டு போகிற வேலை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அறிவியல் பூர்வமாகவும் நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. அந்த லைஃப் அப்படிங்கிறது வந்து நாட் அறிவியல் மட்டும் இல்லை, அறிவியல் கூட அப்படின்னு சரி. ஸோ அந்த புக் வந்து நிறைய புக்கை ஓப்பன் பண்ணி புக்கு நிறைய விஷயங்கள் ஓப்பன் பண்ணிடுச்சு. தேங்க்யூ. கோபி நீ தெரியலடா கூட டாக்டர் அவர்கள் வந்து அறிவியல் அறிவியல் ரெண்டுலையுமே ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால பொதுவாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சின்ன விஷயம் அவங்க கஷ்டப்பட்ட போர்டில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் நாங்கள் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ரொம்ப பயந்துப்போம், அவங்க சரியான பர்சனாக இருப்பாங்களா, நேர்மையான பர்சனாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சார் வந்து எனக்கு அவ்வளோ என்கரேஜ் பண்ணாரு. ஸோ ஹீஸ் சீஃப் அட்வைசர் அட்வைசரி போர்டோட தலைவர் வந்து
சிதைவை பற்றி புக் வந்து நீங்க தான் எழுதணும். தேங்க்யூ. ஏன்னா என்னென்ன ஜாஸ்தி அவங்களுக்கு தான் தெரியும். அதனால அந்த டாபிக் உங்களுக்கு தான் நான் பேசியிருக்கேன். பிகாஸ் யூ ஹேவ் ஆல் தி நாலேஜ் லைக் திஸ். நம்மளுடைய டாக்டர் ஹோமியோபதி டாக்டர் பாபு அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சத்தம் இல்லையா? பத்தாது. நல்லா சத்தம் சொல்லுங்க. சத்தம் சொல்லுங்க. முடிச்சிங்களா? நண்பர்களே, இந்த வாய்ப்பை கொடுத்த வானவிக்கும் வல்லவிக்கும் எனது நன்றி. சென்ற வருடம் எனது பையன் இதே மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியால தவறான ட்ரீட்மெண்டாக வேறு இறந்துட்டார். அந்த இயற்கையை காரணம் தமிழ்நாடு வந்த பொழுது இவங்க சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. அப்பதான் சொன்னாங்க, உங்க பையன் மட்டும் கிடையாது, எங்ககிட்ட வந்து உங்க பையன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம உடம்பு அங்கே முடிஞ்சு போகல, உங்க உடம்பு இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால எப்போ ஆர்கனைஸ் பண்ணாலும் நான் இங்கே ஓடி வந்துடுவேன். அது ரொம்ப சந்தோஷம் கொடுத்துட்டு இருக்கு. நிறைய நேரத்தில் திருப்பி பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது எத்தனை முறை பிளான் பண்ணாலும் செலவு பெரிய விஷயங்கள் இல்லை. பட் இந்த அசோசியேஷன் பாடுறதுல ரொம்ப நன்றி. அதுக்காக இந்த வாய்ப்பு கொடுத்த சகோதரர்களுக்கும் என்னைய நான் பேர் கேட்டவங்க அனைவருக்கும் என்ன நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்போம். சாஃப்ட்வேர் ட்ரைனர் ஜெய் அவர்களை மேடைப்படுத்தி ஒரு வார்த்தைகளை பேசுகிறேன். வணக்கம். காலையில் ஹாலுக்குள்ள வரும்பொழுது இங்கே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. டாக்டர் சசி வாசனைக்கர் என்னோட நீண்ட நாள் நண்பர், நெருங்கிய நண்பர். பொதுவாக ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதனால நான் அவர் வாங்கன்னு சொன்னோடனே எஸ்ன்னு சொல்லிட்டு வந்தேன். வேற எதுவும் எனக்கு இதை பற்றி தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இங்கே எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதை நாம் இவ்வளவு நாள் எப்படி மிஸ் பண்ணோம்? இந்த கேள்வி உள்ள ஓடியே இங்கே உள்ள வரும்பொழுது மதர் தெரசா அவங்களோட படம், உருவப்படம் இங்கே இருக்கு. இதை பார்த்ததும் எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம். மதர் தெரசா அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுத்தது அவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த நிகழ்ச்சியில அந்த பரிசை வாங்குறதுக்காக அவங்க மேடையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி மேடையை நோக்கி போகும்பொழுதும் அந்த வழியில் விவராக வச்சுக்கீங்க, அந்த வழியில் இரண்டு புறமும் மிகப்பெரிய செல்வந்தர்கள் அங்க வந்திருந்தவங்க, சீஃப் கெஸ்ட்னு சொல்லலாம், விஐபிஸ். இவங்க எல்லாருமே அவங்க கிட்ட அவங்களை வந்து கிளாப் பண்ணி அவங்களை அனுப்பும் பொழுது கூடவே ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பெரிய சேவை நீங்க பண்றது, உங்களுக்காக எதையும் எங்களால் கொடுக்க முடியும், எதையும் கொடுக்க நாங்கள் தயாரா இருக்கோம், என்ன வேணாலும் கேளுங்க, பிளாங்க் செக் தரோம், நீங்க ஃபில் பண்ணிக்கீங்க. இப்படியெல்லாம் காதல் விழுந்துட்டே இருக்கு. அதோட மதர் தெரசா மெதுவாக ஸ்டேஜ் வந்துடுறாங்க. பதினெட்டு பைசா வாங்கினதுக்கு அப்புறம் இங்க பப்ளிக்கை பற்றி பேசினாங்க. அப்படி பேசும் பொழுது அவங்க இந்த நிகழ்ச்சி இந்த நடந்தது திரும்ப ரிகலெக்ட் பண்றாங்க. நான் அப்படி நடந்து வரும் பொழுது இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட என்ன வேணாலும் செய்யறோம், பிளாக் செக் கொடுக்குறோம், நீங்க என்ன வேணாலும் அதுல எழுதிங்க, உங்களோட சர்வீஸ் அவ்வளவு புரிதமானது, இப்படி எல்லாம் சொன்னீங்க. இது எல்லாமே எனக்கு தேவையில்லை. ஆனா எனக்கு தேவையானது ஒரு விஷயம், அதை நீங்க செய்வீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கிரௌடும் கீழே இருக்கிறவங்க எஸ் சொல்றாங்க. மதர் தெரசா அவங்களை பார்த்து சொல்றாங்க,
ரொம்ப சிம்பிள். நான் கேட்கிறேன், இன்னைக்கு நீங்க திரும்ப வீட்டுக்கு போகும்பொழுது உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்கள நல்லா பார்க்கணும். அதை பண்ணீங்கன்னா மதர் தெரசா கேட்டது தான். நீங்க திரும்ப வீட்டுக்கு போகும்பொழுது உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா நீங்க நல்லா பார்க்கறீங்கன்னா நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக எனக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது உயர்வோ மகிழ்வோ அல்ல, அது ஒரு மனித இடத்தில் இடிப்பு. நீங்க சரியா செய்யாததை நான் செஞ்சேன். இதுதான் அவங்க சொன்னது. எனக்கு இந்த ஹாலுக்குள்ள பார்த்தா இந்த ஹால் முழுக்க 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 மதர் தெரசாக்களா தான் தெரியும். இப்படி ஒரு கைக்கட்டல் நிச்சயமா போதாது. பேரண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் நான் சொல்ற விஷயம், நீங்களாம் சாதாரண விஷயம் செய்யல, பெரிய விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, நான் மேடைக்கு வந்தேன். எப்படி வந்தேன்? கையெழுத்து காலில் நடந்து வந்தேன். இது ஒரு பெரிய விஷயமா? நான் முதலாவது வந்தேன், இவங்க 2 பேரும் மனதால மேல வந்தாங்க. நான் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, அவங்க இருக்கிற இடத்துல நான் இருக்கிறது தான் பெரிய விஷயம். இந்த ஸ்டேஜ் அவங்க இருக்காங்க, இந்த ஸ்டேஜுக்கு உங்களாலையும் வர முடியும், அங்க இருக்கிற ஊருக்குள்ளாலையும் வர முடியும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து மேல் நோக்கி வந்தது பழைய விஷயங்களை மறந்துடுவாங்க. இந்த சகோதரிகளை பார்க்கும் பொழுது நம்பிக்கையா மேல் நோக்கி வந்தவர்கள் பழைய விஷயங்களை மறக்கல. மேபி அதனாலதான் இந்த ஆதரவு ட்ரஸ்ட் ஓப்பன் ஆயிருக்கு. இது மாதிரி எல்லோரும் வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கலாம். உண்மையிலேயே அவங்க பாராட்டணும். எனக்கு அதே மாதிரி மதர் தெரசாவை பார்க்கும்போதெல்லாம் ஒரு கேள்வி வரும் மனசுக்குள்ள. மதர் தெரசா அல்பேனியா, அவங்க இந்தியா வெளிநாடுல இருந்து இங்க வந்து இதை பண்ணாங்க. அப்ப எனக்கு என்ன கேள்வி வரும்னா, இதை ஏன் வெளிநாட்டுல வந்து பண்ணணும், இந்தியாவில் யாரும் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். இந்த கேள்விக்கு அங்கவே எனக்கு பதில் கிடைக்கும். நிறைய மனிதர்களை பார்த்தேன், இன்னைக்கு மீண்டும் பதில் கிடைத்தது இந்த 2 பேரை பார்த்து. இது ஒரு சாதாரண விஷயம். எனக்கு ரீசெண்டா திருமணம் ஆனது. நார்மலா என்ன நினைப்போம், கல்யாணிச்சு ஒரு குழந்தை வேணும், நல்ல குழந்தையா அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படிதான் என்னுடைய மனைவி இருக்காங்க. நான் அவங்க எதுவும் கேட்கல, ஆனா என்னுடைய மனைவி பற்றி எனக்கு தெரியும். பட் அவங்க பெர்மிஷன் இல்லாமலேயே அந்த பெர்மிஷனோட நான் சொல்றேன், நிச்சயமா எனக்கும் இப்படி ஒரு குழந்தை உண்டு. நிச்சயமா எனக்கு இப்படி ஒரு குழந்தை வேணும். இவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு புறம் பொறாமையா இருக்கு, இன்னொரு புறம் இந்த சேலஞ்ச் எனக்கு வேணும்னு தோணும். இந்த சேலஞ்ச் வேணும்னு தோணும். பேரண்ட்ஸுக்கு ஒரே ஒரு கதையை சொல்லி நான் விடைபெறுகிறேன். ஒரு மலை, இந்த மலையில இருந்து கற்கள் வெட்டப்படுகிறது. கல்லை வெட்டி எடுத்துட்டு போறாங்க. ஒரே மலை, அதுல இருந்து கல்லை வெட்டி எடுத்துட்டே போறாங்க. இந்த கல் ஒரே மலையில வெட்டப்பட்ட 2 பெரும் பாறைகள் அல்லது கற்கள், எப்படி வேணா சொல்லலாம். அது வந்து ஒரு இந்த கல் வேலை செய்வாங்க இல்லையா, கல்லில் வேலை செய்வாங்க. என்னன்னு சொல்லுவோம், சிற்பியா, சிற்பி என்னவோ கல் வேலை செய்யறோம். அவங்கள போய் ஒருத்தர் வருது. அவர் 2 பாறை, ஒரே மலையிலிருந்து வெட்டப்பட்ட 2 பாறைகள் அவரை நோக்கி வருது. அவர் 2 பாறையும் தட்டி பார்த்தார். முதல் பாறையை தட்டுறாரு, அவர் முதல்ல எந்த ரியாக்ஷன் வருது. 2வது பாறையை தட்டுறாரு, அவருக்கு சிரிப்பு வருது, போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் வர இந்த முதல் பாறையை தட்டினார்ல, எந்த ரியாக்ஷனும் இல்லை, அது சும்மா ஒரு 2 தட்டு தட்டிட்டு விட்டுறாரு. 2வது பாறை, முதல்ல சிரிச்சார் இல்லையா, அதை போய் உட்கார்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு.
அதுல அவருடைய வேலைகளை ஆரம்பிக்கிறார். இது நடந்துகிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த 2 பாறைகளும் பேசிக் கொள்கிறது. அப்போ ஒரு பாறை சொல்லு, இன்னொரு பாறை 2 பேரும் ஒரு இடத்துல இருந்தா வந்தோம். இந்த என்ன போட்டு இந்த பாடுபடுத்துறாரு, தினசரி வந்து அடிக்கிறார், தினசரி எனக்கு அடிவிடுது. ஆனா உனக்கு அடியே சும்மா வந்து உன்னை 2 தடவை அடிச்சு போயிருக்காரு. இது எனக்கு பார்த்தா வருத்தமா இருக்கு. அந்த பாறையும் சொல்லுது, எனக்கு புரியல, என்ன அடிக்கவே இல்லை, ஒண்ணுதான் அடிக்கல, ஆனா ஜாலியா இருக்கு. இது நடந்தே இருக்கு. ஒரு சில நாட்களுக்கு பிறகு இந்த 2 பாறைகளையும் 2 வெவ்வேறு இடங்களில் இருந்து வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அதற்கு பிறகு ஒரு 6 மாதம் கழித்து இந்த 2 பாறைகளும் ஒரு இடத்துல மீட் பண்ணுது. அது எந்த இடத்துல மீட் பண்ணுதுன்னா கோவில். ரொம்ப மெதுவா யதார்த்தமா 1-2 அடி வாங்கிச்சு இல்லையா ஒரு பாறை, அது வந்து அந்த கோவிலுக்கு வெளியில படிக்கட்டா விழுது. வெயில், மழை, தூசி எல்லாத்தையும் அதை அனுபவிக்கும். தினசரி அடி வாங்கிச்சு ஒரு பாறை. கரெக்டா? தினசரி அடி வாங்கின பாறை கோயிலுக்கு உள்ள சிலையா விழுது. அதற்கு பாலாபிஷேகம், தேனாபிஷேகம் எல்லாமே வாழ்க்கையில் அடிபட்டவங்க வந்து அதை போறாங்க. வாழ்க்கையில் அடிபட்டவங்க வரும்போதெல்லாம் அந்த படிக்கட்டை விதிச்சுட்டு போறாங்க. கதை இதோட முடியும். இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே நீங்க வாங்குற ஒவ்வொரு அடியும் அல்லது வாங்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு அடியும் இன்னைக்கு நாளைக்கு ஒரு சிலையாக ஒரு கோவிலுக்குள் இருக்க போகிறதுக்கான அடையாளம். ஜாலியா எல்லா சௌகரியங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிற நாங்க உங்களை பார்த்து ஒரு நாள் கைது போடுவோம். இது நடக்கலாம் போது நடந்துட்டு இருக்கோம். மிக மிக ஒரு சிறப்பான நிகழ்வு. இருக்கிற மேடையில் இருக்க அத்தனை பேரையும் அவங்களோட டைம் அது பிஸியா இருக்கிறவங்க தான் கூப்பிடுறோம் சீஃப் கெஸ்ட். ஸோ அவங்களோட ப்ரெஷியஸ் டைம், டாக்டர் சொன்னாரு மூளை நரம்பியல் இருந்தால் எவ்வளவு ப்ரெஷியஸான டைம்ன்றது எனக்கு தெரியும். ஸோ அதை மீட்டிங் வந்திருக்காங்க. இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ மேடையில் இருக்க அனைவருக்கும் நிச்சயமா என்னுடைய பாராட்டுதல்கள். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க வந்தது. அடுத்ததா இந்த ஆர்வம் ட்ரஸ்ட் வெப்சைட் இருக்கா? வெரி குட். ஸோ நிச்சயமா இதனால சார் சொன்னாங்க நீங்க வரும்பொழுது ஒரு நபரை கூட்டிட்டு வாங்க. போட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் இன்னைக்கு என்னோட மெயின் கேமரா என்னோட எடுத்து வரல, எவ்வளோ பெரிய தவறுன்னு இன்னைக்கு நான் வரேன். ஒரு ஃபங்க்ஷன் நான் இப்படின்னு வந்தேன். வரும்பொழுது வரக்கூடாது, மிகப்பெரிய தவறே தான். இருந்தாலும் வாட்டர் கேமரா தட் டேக்கன் சம் போட்டோஸ். நிச்சயமா ஒரு எக்ஸலண்ட் ஆர்டிகல் இதை பற்றி நான் எழுதணும்னு நினைக்கிறேன். என்னால் முடிந்த அளவு இந்த ஆர்வம் ட்ரஸ்ட்டை எவ்வளவு தூரம் எத்தனை மனிதர்களுக்கு குறிப்பாக நல்ல இதைகளுக்கு கொண்டு செல்ல முடியுமோ கொண்டு செல்கின்ற உறுதியோட நன்றி. முதல் சந்திப்பிலேயே இப்படி ஒரு உறுதியை வாக்குறுதியை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜெயசங்கர். அவரை அறிமுகப்படுத்தி வைத்த டாக்டர் பாலமுருகன் அவர்களுக்கும் சசிகுமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அடுத்ததாக சுனில் கிருஷ்ணன் டாக்டர், ஆயுர்வேத டாக்டர். அதுவும் இல்லாம அவரு நம்மளோட மகாத்மா காந்திய பத்தின தகவல்களை இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு இணையதளம் நடத்திட்டு வராரு. யாரெல்லாம் நெட் அக்சஸ் பண்ண முடியுமோ, இன்டர்நெட்டை இணையதளத்தை யாரெல்லாம் பயன்படுத்த முடியுமோ தயவு செய்து அந்த இணையதளத்துக்கு போய் படிச்சு பாருங்க. நம்ம நாட்டுல இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறத படிச்சாலே நாம ஏதாவது ஒரு நிச்சயமா இந்த சமூகத்துக்கு செய்யணும்னு உங்களுக்கு தோணும். தயவு செஞ்சு அவரோட வெப்சைட்டை போய் படிங்க. இப்ப வந்து அவர் ஒரு சில வார்த்தைகள் ஆயுர்வேத மருத்துவர்கள் குறித்து உங்கள்கிட்ட பேசுறாங்க. Masuk rumah saat kalian, kamu semua jodoh kalian, berjuang mau. Kalau itu beda, kalau dia bukan beri kesulitan, tapas naik, yul ni boleh tu, oke. Asatyam ni satyam boleh. Ayu ni
அமராவதி நண்பர்கள், இந்த சகோதரிகள் வந்து ரொம்ப நாளாக என்னோட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு ரொம்ப பேசுறேன். முன்னாடி முதல்ல எழுத்தாளர் எஸ்ராமகிருஷ்ணன் இவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதினாங்க. அதுக்கு ஒரு என்னுடைய குரு ஜெயமோகன் அவர்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதினாங்க. மேலும் பல நண்பர்கள் உங்களோட தொடர்பாக இருந்தாங்க. அதுக்கு சமீபத்தில் ஏற்காடு முகாமில் இவங்களை சந்திக்கிறேன். அந்த முகாமில் வந்து நான் இவங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து ஏதோ ஒரு தயக்கம், அது வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தாழ்வு உணர்ச்சின்னு சொல்லலாம். நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி, எதுவுமே செய்ய முடியாம நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ அந்த நிலையில ஒரு சின்ன அறிமுகம் இருக்குது. அதுக்கு பிறகு தொடர்ந்து தொலைபேசி வழியாக பேசி இந்த விழாவுக்கு வந்தாங்க. பொதுவாக நோய்மை, டிசீஸை பத்தின கான்செப்ட் இருக்கு. ஒரு டிசீஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு நோய்மைங்கிறது என்ன, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வந்து ஆயுர்வேதத்தில் ஒரு பிரிவினை என்னன்னா, குரு வியாதிக புருஷன், லகு வியாதிக புருஷன் ரெண்டா பிரிவு. குரு வியாதிக குருன ஹெவி, லகுன லைட். ஸோ குரு வியாதிக புருஷன்னா அவன் யாருன்னா அவனுக்கு ரொம்ப சின்ன பிரச்சனை, அதான் அவன் பிரமாண்டமாகும். லகுவியாதிக புருஷன்னா அவனுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும், அது ரொம்ப லைட்டாகும். நீங்க எல்லாமே வந்து லகுவியாதிக புருஷன். பிரச்சனைகளுடைய தீவிரம் அந்த எப்படி நம்ம பெர்சீவ் பண்றோங்கிறத பொறுத்துதான் சப்ஜெக்டிவ். முக்கியமா வந்து டாக்டர் பாபுமணி சார் சொன்ன பல விஷயங்கள் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தசைச்சிதைவு பற்றி ஓரளவு திரும்ப திரும்ப சொல்லி கேட்டதால ஓரளவு நீங்க எல்லாருமே இதுல ஆயுர்வேதம் சார்பா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சின்ன விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். இந்த இப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை எத்தனைக்குன்னா தகுதி இல்லையா? ஸோ ஒரு நோய் ஒரு சிக்கல் வந்துச்சு, இதுக்காக நம்ம மாற்றம் நோக்கி அழைச்சிட்டே இருக்கோம். ஸோ இந்த நோய் பற்றிய பயம் இருக்கு இல்லையா, இந்த பயம் வந்து ஒரு மிகப்பெரிய தொழில். ஒரு இண்டஸ்ட்ரியில இந்த பயம் தான் ஒரு பெரிய முதலீடு. இந்த பயத்தை காசாக்கி பல கோடிகள் எல்லா கிளைம் பண்றாங்க. அந்த ஆயுர்வேதம் சொல்லி செய்யறது இந்த மாதிரி பல மோசடிகள் நடக்குது. ஒன்று நண்பர்களே, இது வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஃபேக்டர் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் எந்த சிஸ்டம் ஆப்ரேஷன் இல்லையும் இது வந்து ஒரு ரிவர்சபிள் டிசீஸ் கிடையாது. ஸோ அந்த ஃபேக்ட் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஆயுர்வேதத்திலையும் எந்த சிஸ்டம்லையுமே இது ரிவர்ஸ் ஆனதா சரித்திரம் இல்லை. பட் இதனுடைய ப்ராக்ரஸ் ஓரளவு ஸ்லோவாக இருக்கும். ப்ராக்ரஸ் இந்த வேகமாக ஆகாம கலெக்டர் ஸ்லோ பண்ணுறதுக்கு உண்டான சில முயற்சிகள் நாம் தொடர்ந்து செய்யலாம். ஆயுர்வேதத்தில் இதனுடைய சிகிச்சை ரெண்டு கட்டமாக வச்சுக்கலாம். ஒன்று வந்து நேரடியாக தசைச்சிதைவுகளோட சிகிச்சை, மற்றொன்று தசைச்சிதைகளோட அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், ஒரு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், கார்டியாக் ப்ராப்ளம், இன்னும் பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இந்த மாதிரியான அசோசியேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டாவது ஆங்கிள் வந்து ரொம்ப நல்ல முறையில் வந்து ப்ரிவென்டிவ் பிரச்சனை ஆயுர்வேதத்தை தொடர்ந்து பயன்படுத்த முடியும். எந்த பிரச்சனையும் கிடையாது. லாங் டர்ம் எஃபிகசி கட்டாயம் இருக்கு. ஸோ மிக முக்கியமாக வந்து ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் ரொம்ப சேஃபாக ரொம்ப சிம்பிளான மெடிசன்ஸ் மூலமாக உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ், மூச்சு குழாய் சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிக்கிறது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹார்ட்லையும் லங்ஸையும் நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த தசை சிதைவுக்கு உள்ள சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் நான் வந்து ஒரு 2-3 பேருக்கு சில சிகிச்சைகளை மேற்கொண்டு பார்த்துருக்கேன். ஒரு 2 to 3 degrees
இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. பட் ப்ராக்ரஷன் வந்து அந்த அளவு இல்லை. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது மேலும் என்னுடைய கல்லூரி பேராசிரியர்களெல்லாம் கலந்து பேசி ஒரு புரோட்டோகால் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அந்த இதுக்காக நம்ம சில புரோட்டோகாலை உருவாக்கியிருக்கோம். இன்டர்னல் மெடிசன் நான் வந்து எக்ஸ்டர்னல் நீங்க சாதாரண ஒரு ஆயுர்வேத மருத்துவர் எத்தனை பேர் ஆயுர்வேத மருத்துவர் முன்னாடி சந்திச்சிருக்கீங்க? யாராவது சந்திச்சிருக்கீங்களா? கை கொடுங்க. ஆயுர்வேத மருத்துவம் யாராவது முயற்சி பண்ணிருக்கீங்களா? 2 3 இப்ப யாராவது எழுந்திருக்கீங்களா மருத்துவம்? இந்த சிஸ்டம் இந்த ஆயுர்வேதத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒண்ணு வந்து ஃபால்ஸ் லைன், ரெண்டாவது வந்து காஸ்ட். இதனுடைய இந்த ட்ரீட்மெண்டுடைய விலை இது வந்து ஒரு சாமானிய நடுத்தர மக்கள் அவங்களுடைய காசுக்கு எட்டாத ஒரு உயரத்தில் இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு வீழ்ச்சலோ ஒழிச்சலோ இல்ல ஒரு நவராத்திரியோ ஏதோ ஒன்று செய்யறாங்க அப்படின்னா அசால்ட்டா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு 3000-4000 வாங்குவாங்க. ஸோ ஒரு மாசம் நீங்க தங்கி செஞ்சீங்கன்னா ஒரு 1-1.5 லட்சம் ரூபா அதுக்கு செலவாகும். அந்த செலவுக்கு தகுந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமான்னு கேட்டா அதுவும் இல்லை. அப்படிங்கும் போது இதை எளிமைப்படுத்துறதுக்கு சில முயற்சிகள் நான் செஞ்சிருக்கேன். அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபெக்டிவ் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓரளவு சில மஸ்குலர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து தக்க வச்சுருக்கோம். ஆனா இது உண்மையிலே அவ்வளவு காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் கிடையாது. இந்த விஷயத்தை நீங்க ரொம்ப தெளிவாக இதை எளிமைப்படுத்துறது சில முயற்சிகள் இருக்கு. நீங்களே அதை வந்து உங்களுடைய வீட்டிலேயே அதை செஞ்சு நீங்களே குழந்தைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு உங்க சகோதர சகோதரிகளுக்கு செய்யக்கூடிய மாதிரியான ஒரு புரோட்டோகாலை நான் வந்து உருவாக்கியிருக்கேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய கன்சல்டேஷன்ஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு உங்களுடைய ரிக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை விலைக்கு சொல்ல முடியும். அப்படி செய்யும்போது நாளுக்கு ஒரு 100 ரூபா கூட உங்களுக்கு அந்த சிம்பிளா அந்த ப்ரொசீஜர்ஸ் நம்ம முடிச்சுக்க முடியும். உங்களுடைய செலவையே நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த நோயை பத்தின பயம் இதை நீங்க வந்து முதல்ல கைவிடணும். நான் வந்த உடனே ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப ரசித்தேன். இந்த ஒளிவிடு ஒளிவிட்டு ஒளியே சார். ஸோ இது வந்து ஆக்சுவலா ஒளிவிடு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒளிவிடு எமிட் த லைட், அப்புறம் லைட் இல்லையா? நாங்களா வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒளியை பெறுவோம் பெற்றுட்டு தான் அப்புறம் விடுவோம் இல்லையா? பெற்றுட்டு தான் ஒளியை பெற்றுட்டு தான் நம்ம விடுவோம். ஆனா இங்க வந்து முதல்ல ஒளியை விட்டுறாங்க, அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தங்க ஒளியை ஏற்றுறாங்க இல்லையா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒளிக்கு பக்கத்துல நம்ம நினைக்கும் போது வெறும் நிழல் மட்டும் தான் தெரியுது. அங்க இருக்கக்கூடிய டார்க்னஸ் தான் இந்த ஒளிக்கு பக்கத்துல தெரியுது. ஆக இந்த சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஆயுர்வேதம் சம்பந்தமா ஏதாவது டவுட் எப்பவாவது இருந்தாலும் நான் என்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸை அவங்களோட கொடுத்துருக்கிறேன். சேலம் பகுதியில் என்னுடைய நண்பர் கருணாகரன் இங்கெல்லாம் கௌரவம் கொடுக்க முக்கிய முறையில் எல்லா விதமான உதவிகளையும் செய்வார். அதனால எல்லாம் சேர்ந்து உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன அதை செய்யணும். தொடர்ந்து நம்பிக்கையோட வாழ்க்கையை மிக்க நன்றி சுரகிருஷ்ணன் அவர்களுக்கு. உங்களை அறிமுகப்படுத்திய ஜெயமோகன் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவர் பற்றி எல்லா சரியும் பற்றியும் பேசாம என்னோட ஒரு நாள் போகவே போகாது. இன்னைக்கு இந்த நிமிஷம் அவங்க இதனுடைய பேரையும் சொல்ல வேண்டிய சூழல் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்ததாக ஆணவ அறக்கட்டளையின் செயல் திட்டம் பற்றி ஆணவ அறக்கட்டளையின் செயலாளர் இயற்கை வல்லவி அவர்கள் உரையாடுவார்கள். எல்லோருக்கும் வணக்கம். ஆணவ அறக்கட்டளையின் 5ஆம் ஆண்டு விழாவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு, அதாவது உங்களுடைய சிரமம் எவ்வளவு இருந்தால் எனக்கு தெரியும். ஏன்னா நான் எவ்வளவு காலையில் 5 மணிலிருந்து வீட்டில் எல்லாரும் ஒரே நலநலப்படுத்தி கிளம்பி வந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு புரியும். அதனால நீங்களும் அப்படிதான் கிளம்பி வந்துருப்பீங்க. அப்பா அம்மாவெல்லாம் ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணி தான் நான் கிளம்ப வைப்போமே. ஏன்னா நம்மளோட சூழல் அப்படி அவ்வளோ
இருக்கக்கூடாது, அப்பாவுக்கு நல்லது எடுக்கணும், பிள்ளைக்கு நல்லது எடுக்கணும். நமக்கு என்ன வேலை யோசிச்சு பாருங்க, சிரிச்சுட்டே இருக்கணும், தான் நம்மளோட வேலை. புரிஞ்சா? நமக்கு வேற எந்த வழி கிடையாது. சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும். இது மட்டும் தான் வசதி உணர்வோட முதல் படி. என்ன மீது எல்லாம் அடுத்த விஷயம் தான். அதுக்கப்புறம் உன் கற்றல் உன் தேவை எல்லாம் அதுக்கப்புறம். ஆனா முதல்ல நீ சந்தோஷமாயிரு. உன் அப்பா அம்மா உன்னை பார்த்து சந்தோஷப்படுறபடி நடந்துக்கும். எப்பவும் சோர்ந்து போய் மாடி போய் இருக்காது நிறைவு பண்ணி. அதே மாதிரி தேவைக்கிட்ட ஒரு சொல்லும், இந்த குழந்தைகளை எதை செய்யும் போது இது உன்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க. உன்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செய்யும் போதும் நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லு. அது போதும், அதுதான் முக்கியம். உன்னால எவ்வளவு முடியுமோ அதை செய், நான் சந்தோஷப்படுறேன். இதுதான் அப்பா அம்மாவுடைய முதல் கடமை. அதை விட்டுட்டு என் முடியாதுன்னு போகாதீங்க. அவங்க முன்னாடியே தயவு பண்ணி குழந்தையே வாழ்க்கை முழுக்க போயிடுச்சு. ஒரு 200 வருஷத்துக்கு நம்ம குழந்தையே தீர்த்தோம் போதும். இப்பவாக செயல்முறைக்கு வந்துருங்க. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப அந்த குழந்தைங்க முன்னாடி கேட்காதீங்க. அது அதனால அவங்களுடைய மன அழுத்தம் அதிகமாகி தன்னால முடியாதுன்னு நினைப்ப அவனுக்கு வரக்கூடாது. அவனுக்கே வந்துச்சுன்னா அப்ப யார் அந்த நினைப்ப வந்து மாற்ற முடியும்? எவ்வளவு சிரமம். ரொம்ப ஆழமான கருத்துக்களை அவங்க உள்ள ரொம்ப திணிக்காதீங்க. ரொம்ப லைட்டா இருக்க வைக்காங்க புரிஞ்ச வரைக்கும் குழந்தைய. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். ஆதார் ட்ரஸ்டினுடைய பணிகிட்டு பார்த்து இப்ப வாரமான பிசியோதெரபி ஆக்குபேஷன் கேம்ப் எவ்ரி சண்டே நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு வர பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 10 பேருக்குள்ள வரீங்க, எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டும் ஓகே சந்தோஷம். பட் ஆனா இந்த குழந்தைக்கு நிறைய பேர் படிப்பு டிஸ்கண்டினியூ பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கான படிக்க விருப்பம் இருந்தால ஆதார் ட்ரஸ்ட் இப்ப தனியா ஹோம் ஒன்று எடுத்தாச்சு. பேரண்ட்ஸ் யாராவது கூட ஒருத்தரோட வந்து ஒரு பேஷண்ட் தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் தாராளமா எடுத்துக்கலாம். ஃப்ரீ. ஓகேவா? ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட், ஃப்ரீ ஃபுட், உங்களுக்கு இடமும் ஃப்ரீ. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனா தாராளமா வரலாம். இப்போ வந்து தனியா ஹோம் பார்த்தாச்சு. ஓகேவா? இதனா சொல்லிட்டே இருக்கும். இப்போ கடைசியில கேட்ச் பண்ணிடுச்சு. அதனால நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துலயே உங்களுக்கான கல்விக்கான அத்தனை வசதிகளையும் சேர்த்தாங்க. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ தயவு பண்ணி கல்விதான் நீங்க உடனே டாக்டர் படிக்க வேண்டாம், இன்ஜினியரிங் படிக்க வேண்டாம், அவ்வளவு நம்ம சொல்ல மாட்டேன். கத்துக்கோங்க. படிக்க, எழுத, பேச, முடிஞ்ச இங்கிலீஷ் 4 வார்த்தை பேச. ஏன்னா பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து கல்வி அறிவு இல்லாத பெற்றோர்களுக்கு குழந்தைகள் இந்த மாதிரி கல்வி நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு சந்தோஷப்பட முடியும். இங்கிலீஷ் 4 வார்த்தை அப்பா மாட்டு பேசி கற்று வச்சுக்கோங்க. அவங்க ஒண்ணுமே புரியாது, நீ இயற்கை கொடுத்துக்கலாம். ஆனா அவங்களுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கும், ஏன் புள்ள இங்கிலீஷ்ல பேசுறான் பாரு. ஏன்னா எங்க அம்மா வந்து சந்தோஷப்படுவாங்க. நாங்க ஒரு 10 நிமிஷம் இங்கிலீஷ் பேசுறேன், நம்ம சந்தோஷம் தாங்க முடியாது. பரவாயில்ல, எப்படி கூட நான் இந்த நேரம் நடவடிக்கைக்கோங்க. நல்ல விஷயம். அவன் இங்கிலீஷ்ல பேசினா மட்டும் எங்க அம்மாவோட சந்தோஷம் காலையிலே இல்லை. அதனால எல்லாரும் நம்ம சந்தோஷத்தை அப்பா அம்மா கொடுங்க. நம்ம வாழ்க்கை காலத்துல அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தாம நம்ம வாழ்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு ஒரு பொருளும் இல்லை. இத்தனை நேரம் நான் பேசுறது எல்லாம் ரொம்ப பொருளை ஆதார் ட்ரஸ்டின் ஆடிட்டர் இருந்தாருன்னா ஒரு வருஷம் மேலே ஒரு கேட்கணும். இந்த தினத்தில் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் இந்த விழாவில் சட்டநாயகர் இருவரையும் வணங்கி மேடையில் அமர்ந்திருப்பதற்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது 2 விஷயங்கள் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, இவர்கள் சகோதரிகளுடைய விடாமுயற்சி. ஏனென்றால் வேறு எந்த குழந்தைகளாக இருந்தாலும் நிச்சயமாக இவ்வளவு முயற்சி எடுத்து மக்களுக்காக, இப்ப சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் அத்தனை பேருக்கும் தசை சிதைவு நோய்னா என்ன, அதை ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் எப்படி தடுத்து லைஃப் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்த பின்னாடி தான் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி பெரிய அளவில் யாருமே அது வந்து பண்ண கிடையாது. ஸோ இவங்க இந்த அளவுக்கு முயற்சி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க அதுக்கு வந்து அவருடைய தன்னம்பிக்கை. முதலில் அவர்கள் பொறியியலை போல அவர்கள் பொறியை பற்றி கவலைப்படாமல் தங்களால் இந்த சமுதாயத்துக்கு எதாவது செய்ய முடியும் என்று விடா முயற்சி செய்திருக்கிறார்கள். ஏன்னா நல்லா நம்ம மாதிரி கை கால் இருக்கிறவங்களே எதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. எனக்கு ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம்னாக்கா மதுரையில் வந்து ஒரு பேராசிரியர் வந்து சொன்னாங்க, காலையில் 9 மணிக்கு மதுரையில் பக்கெட்டில் வந்து இருக்கும்போது சைனீஸ் நடக்கும்போது சைனா படிச்சு இருக்கும்போது கத்தி இருக்கிறாங்க உதவிக்கு, யாருமே நடந்து கூட ஹெல்ப் பண்ணல. ஸோ சைனா காப்பாற்றுற முயற்சியில் அந்த பேராசிரியர் உயிர் போயிடுச்சு.
இதுதான் இன்னைக்கு நாட்டோட நிலைமை. யாருமே அடுத்தவங்க வந்து திரும்பி பார்க்கறது பயந்துக்கிறாங்க, அடுத்த பிரச்சனையில தொகை போறதுக்கு பயந்துக்கிறாங்க. ரெண்டு விஷயம், போனோம்னா நம்மளால செய்ய முடியுமான்னு நமக்குள்ளேயே ஒரு தயக்கம். இரண்டாவது, இன்னைக்கு காலகட்டத்தில் பொது வாழ்க்கைக்கு போனோம்னா உயிரோட மட்டும் வருமா நம்பிக்கை யாருமே கிடையாது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. ஆனா இந்த நேரம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த 5 வருடமாக வெற்றிகரமாக நடந்து கொண்டு வருவது மட்டுமல்ல, இது அவருடைய முயற்சியிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றதாக நான் கூறுவேன். அதற்கு அவருடைய முயற்சியை பற்றி ஒன்று கூற வேண்டும் என்றால், ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க வேண்டும் என்று அவருடைய தந்தையாரிடம் வந்தார். அவருடைய நெடுங்கால நண்பர் இவங்க அவர்கள். ஸோ முதல்ல எனக்கே சந்தேகமாக இருந்தது, இந்த மாதிரி ஒரு மூவி இருக்கா, இந்த மாதிரி நடக்குமா, இது பண்ண முடியுமா அப்படின்னு இருந்தது. ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த விஷயம் கிடையாது. இன்கம் டேக்ஸ்ல வந்து எக்ஸிபிஷன் அமிதாகுமாருக்கு ஒரு கமிஷனர் நார்த் இந்தியன் இருந்தது. ஸோ அவர்கிட்ட நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இயர் நான் மட்டும் போய் அட்டன் பண்ணினேன். அவருக்கு என்னன்னு சொல்லி தெரியல. அவர் ஓப்பனா சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு லோவே இல்லை, இல்லாத லோக்கு உங்களுக்கு ட்ரஸ்ட் அதுக்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸிபிஷன் தான் வேணும்னு கேட்டேன். ஸோ 2வது நாள் நாங்கள் என்ன பண்ணோம், இரவா கூட்டிட்டு போவோம். ஸோ நாங்கள் 2 பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணதே அவருக்கு கொஞ்சம் முடியல. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்றது பார்த்துட்டு இரவு நான் சொன்னாங்க, வழியை சரி சிரமமாக்காம பொண்ணு 2 பேர்த்தையும் கூட்டிட்டு வாங்க கமிஷனர். மட்டும் 3வது கிடைக்கல, இவங்க 2 பேர்த்தையும் 3வது மாடியில கமிஷனர் வருவாங்க. ஸோ வர முடியுமான்னு கேட்கும்போது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அவர்களுடைய கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் எனக்கு முன்பாக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கமிஷனர்கிட்ட கொஞ்ச நேரம் நேருக்கு பேசும்போது முதல் நாள் கமிஷனர் எங்களை கேட்ட ஒரே கேள்வி என்னன்னாக்க, இவங்களால தனியா எதுவுமே செய்ய முடியாது, தனியாக செய்ய முடியாதவர்கள் எப்படி வந்து ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி வெற்றிகரமாக நடத்த முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கு இவங்க சொன்ன பதில் இல்லை என்னுடைய மனசுல இருக்கு. ஸோ கமிஷனர் சொன்னாங்க, மிஸ்டர் கமிஷனர், பிசிக்கலி we are unfit, but mentally we are tougher than you. கமிஷனர் சொன்னாங்க, இல்லை நல்லா இருக்கு. ஸோ மென்டலா வந்து மனதளவில் உங்களை விட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து இந்த 5 வருடம் இவருடைய வாழ்க்கையை பார்த்து இவருடைய வெற்றியை பார்த்துதான் நிச்சயமாக கமிஷனர் வந்து சந்தோஷப்பட்டிருப்பார். அதுக்கு பிறகு அவர் நம்ம நல்ல நண்பராக நினைக்கிறேன். அப்பப்ப நீங்க போன் போட்டு இப்ப கேட்டுட்டு இருக்காரு, எப்படி பண்ணீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு ஆடிட்டர் என்னால செய்ய முடியல, எங்க அப்பா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவங்களால சாதிக்க முடியல. பட் ஒரு 10 நிமிஷத்துல இவருடைய கேஸ் வந்து கமிஷனர் ரிவியூல சக்சஸ் பண்ணி வந்தாங்க அப்படின்னா, ஸோ அண்ணா இந்த நிச்சயமா நீங்க எதுவும் சாதிச்சு அவங்க செய்ய முடியும் அப்படின்னு. அந்த கமிஷனர் வந்து இங்க எந்த டெஸ்ட்டுக்குமே அவருடைய பேரில் வந்து ஷார்ட் பீரியட் தான், ATG கொடுத்தது கிடையாது, டோனி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தது கிடையாது. ஆனா அவர் தெளிவா கடைசி நாள் கையெழுத்து போட்டுட்டு கூப்பிட்டு சொல்லிட்டு போறாரு. அது எனக்கு கூட போகல, இவங்களுக்கு டேரக்டா கூப்பிட்டு இவங்களை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு கையெழுத்து போட்டோமா சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதனால வீடாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய இத்தனை வெற்றிக்கு பின்னாடி நிச்சயமாக நிறைய நல்ல உள்ளவர்கள் இருக்கும், நிறைய நல்ல நண்பர்கள் இருப்பார்கள், அது மாற்றத்திற்கு கிடையாது. ஆனால் முதன்மை காரணம் என்று நான் நினைப்பது இவருடைய பெற்றோரை. ஏனென்றால் இன்றைக்கு காலகட்டம் என்றால் பெண் பிள்ளை நன்றாக பிறந்தாலே கண்டிப்பாக கொடுக்கின்ற காலத்திலே இப்படிப்பட்ட 2 பிள்ளைகளையும் நல்ல சமுதாய நோக்கத்துடன் வளர்த்து அவர்கள் வாழ்க்கையில் இந்த வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த யோகம் அவருடைய குடும்பத்தினை நிச்சயமாக பார்க்கிறேன். வேறு எந்த பெற்றோர்களாலும் நிச்சயமாக செய்ய மாட்டார்கள். இவர் ஒரு பொறுமை இருக்காது, அந்த வகையில் அவர்களை பாராட்டுகிறார். இதற்கு முன்பு பேசிய ஒரு நண்பர் கூறினார், எனக்கும் இது போல் ஒரு குழந்தைகள் வேண்டும் என்று. கிடைப்பது கஷ்டம். ஏனென்றால் ஒரு கோயிலுக்கு போயிட்ட பொழுது தர்ம தரிசனம் 10 லட்சம் பேருக்கு கூட கிடைக்கும். சிறப்பு தரிசனம் குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை காலத்திலே குறிப்பிட்ட அவர்களுக்கு தான் கிடைக்கும். கடவுள் எல்லாருக்கும் இது ஒரு குழந்தைகளை கொடுத்து விட மாட்டார். அதற்கு அவர்கள் அந்த பெற்றோர்கள் தகுதியானவர்களா, யோக்கியமானவர்களா, இந்த குழந்தைகளை நன்றாக வளர்ப்பார்கள் என்று கடவுள் தேர்ந்தெடுத்து தான் இந்த குழந்தைகளை கொடுப்பார்கள். நான் மாத்திரம் கிடைக்க மாட்டார்கள் என்று நான் நிச்சயமாக கூறுகிறேன். அந்த வகையிலே இந்த ஒரு குழந்தைகளை பெற்றவர்களால் கடவுளுக்கு தெரியும் இந்த மாதிரி குழந்தைகளை யாரிடம் கொடுத்தால் அவர்கள் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக அவர்கள் குறிப்பிட்டார்கள் இல்லையா, சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று. அந்த சிரிப்பு முகத்தில் இருந்து மாறாமல் எந்த பெற்றோர் பார்த்துக் கொள்வார்கள் என்று கடவுள் விழிக்கிறாரோ அவர்களுக்கு தான் நிச்சயமாக அந்த வரம் கிடைக்கும். இதுபோல் குழந்தைகளை பெற்றவர்கள் நீங்கள் வந்து கடவுளிடம் வந்து வரம் பெற்றவர்கள். எனவே இவர்களை முதலாக எடுத்துக்கொண்டு நிச்சயமாக இவருடைய காரியங்களுக்கு துணையாக இருந்து வாழ்க்கையில் வெற்றி பெற உங்கள் அனைவருக்கும் கூறிக்கொண்டு இவர்களிடம் மேலும் மேலும் வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும். இதுபோல் இன்னும் ஆண்டு விழாக்கள் பல நடத்த வேண்டும். எல்லா ஆண்டுகளாக நாங்களும் பார்வையாளர்கள் வந்து கலந்து
மேடையில் அமர்ந்திருக்கும் இரு சகோதரிகள் அவர்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆதரவு ட்ரஸ்ட் மிகச் சிறப்பாகவும் எதிர்காலத்தில் பல வெற்றிகளையும் பல சிறப்புகளையும் பெற இருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றது. மேலும் இந்த மஸ்குலர் டிஸ்ட்ராபி இந்த நோய் என்று சொல்லப்பட்ட ஒரு குறைபாடு, இதை பற்றி மிக தெளிய தெளிவாக டாக்டர் பாலா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இந்த குறைபாட்டிற்கு உறுதுணையாக, அதாவது இரு கண்கள் போன்று இருக்கும் நமது சகோதரிகளுடன் நமது கண்களை சுற்றி உள்ள வெளிகளாகவும், கண்களை சுற்றுகிற வெளி திரைகளாகவும், அதை சுற்றியுள்ள முடிகளாகவும் நாம் பாடுபட்டு நமது குழந்தை எப்பொழுது நடப்பார், மற்ற குழந்தைகளை போன்று எப்பொழுது செயல்படும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக நிச்சயமாக ஈடேற இந்த சகோதரிகள் மூலமாக நாங்கள் எங்களுடைய வைத்திய முறை டாக்டர் பாபு, டாக்டர் ரவிச்சந்திரன், நான் தருமபுரியில் அரசு ஆரம்ப சுகாதார பணியில் கொள்கிறேன். எங்களுடைய சிறு உதவியை செய்ய வந்திருக்கிறோம். இந்த குறைபாட்டிற்கு ஹோமியோபதி மருந்து, பல வைத்தியங்கள் உள்ளது, அதில் ஹோமியோபதி மருந்து ஒன்று. இந்த மருந்து மிக ஆழமாகவும், அதாவது செல்களுடைய மிக மிக ஆழமாக சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மருந்தும், எந்தவித பின்வளைவும் கிடையாது, சாப்பிடுவதற்கும் எளிதானது, எவ்வளவு காலமும் சாப்பிடலாம். சோ ஹோமியோபதி மருந்து என்பது ஒரு சயின்டிபிக் மெடிசன், ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் மெடிசன். இவ்வளவு சயின்ஸ் முன்னேறியது அதனுடைய ஆக்ஷன், எங்க வேலை செய்யுது, எப்படி வேலை செய்யுது, எந்த நர்வுல வேலை செய்யுது, எந்த செல்ல வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பவர் மேல சொல்ல முடியல. இப்ப உதாரணத்துக்கு ஒரு மருந்து 1x 2x 30 200 1 இருக்கு. அதுக்கு மேல 1000 10,000 1 lakh பவர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மருந்து நம்ம உடல் கொடுத்த உடனே மிக ஆழமாக ஜெனடிக்ஸ், நம்மளுடைய ஜெனரேஷன் மூலமாக வரக்கூடிய செல்களுக்கு போய் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமான ஸ்பிரிச்சுவல் பவர் பெற்றிருக்கிறது. எனவே இந்த வைத்திய முறையில் இந்த ஆதரவு ட்ரஸ்ட் மூலமாக எங்களால் முயன்ற ஒரு சிறு மருத்துவ சேவையை செய்ய எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த 2 சகோதரர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, என்னோட சார்பாகவும் எனது நண்பர் டாக்டர் பாபு, அவருடைய மனைவி பவானி, அவருடைய இங்கே கூட அனைவருக்கும் வணக்கம். தொட்டில் மருத்துவம் சுகாதாரம் கொடுத்துருப்பாங்க. நான் என்னைக்குமே பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக நேரத்துக்கு போனது கிடையாது, காலேஜ் படிக்கிறப்போ ஒழுங்காக காலேஜுக்கு நேரத்துக்கு போனது கிடையாது, பின்னாடி வேலைக்கு சேர்ந்தேன் அப்பவும் ஒழுங்காக நேரத்துக்கு போனது கிடையாது. லேட்டர் ரிஜிஸ்டர் வச்சாங்கன்னா எனக்காக தான் வச்சாங்க. அப்படிப்பட்ட பண்புமிக்க மனுஷன் அவர் முன்னாடி இருந்தார் சார். என்னோட சோம்பேறித்தனம் பெரிய பிரச்சனை.
இந்த சிக்கல்லாம் வரக்கூடாது இருக்காதா நான் கல்யாணத்தையும் சாங்கியா வச்சேன். பாப்பாக்கு காலை 9 மணிக்கு லீவ் போட்டுருந்தாங்க. 9 மணிக்கு ஒரு பெரிய பட்டியல் இருந்துச்சு. அது எப்படிதான் பேசலாம், கூட்டங்களுக்கு போவோம், ஒரு 3 பேர் பேசுவோம், அவங்களே ஒரு 8 மணி நேரம் பேசுவோம். மக்கள் எல்லாம் கதைப்பாகி மயக்கமுடைய அளவுக்கு ஆகிடுவாங்க. ஒரு வேலைக்கு நிறைய பேர் போட்டிருக்கேன், போட்டு தாடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு நான் ஜாலியாக எடுத்து வந்தாலும் பேசலாம் நினைச்சிருந்தேன். ஆனா உங்களுடைய பொறுமையை சோதிக்காமல் அற்புதமா பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது நம்மளோட சிக்கம் அடிப்படையில் வந்து நான் பேச்சாளர் கிடையாது, எழுத்தாளர் தான். எழுத்தாளர் என்ன தலையை சுற்றி வழிபட்டமோ நம்ம சபைகளை குதிச்சோமோ அதெல்லாம் கிடையாது. நம்ம டீ கடையிலையும் பெட்டி கடையிலையும் மக்கள் என்ன பேசுறாங்க கேட்டாரு, அவங்க எப்படி வாய் வழியா பேசுறாங்களோ அதை நம்ம எழுத்து கொடுக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு பெரிய எழுத்தாளர்கள் பெரிய தகுதியோ அவங்க ஏதோ வினோதமான சத்துக்களோ அல்ல, உங்களுடைய தயார் மனசுதான். நான் ஈரசை வளர்ந்தையும் மாணவர்களையும் வந்து பாத்திரட்டி வட்டியில ஒரு கல்லூரி விழா கூப்பிட்டுனாங்க. அப்போ நம்மளுக்கு பொழுதுபோக்குன்னா அந்த நடிகர் குரலை இவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக காலேஜ் போயிருக்கோம். நான் ஒருத்தராக தான் இருக்கேன். அப்படி போயிருக்க பார்த்தா இந்த 2 குட்டி பிள்ளைலாம் நாங்கள் உட்காந்துருந்தாங்க. நான் உண்மையிலே அந்த கூட்டத்தில் பார்த்து சரி நான் பிலிம் போடலான்னு போனா இந்த பொண்ணு 2 பயங்கரமாக பிலிம் போட்டுச்சு. நான் மிரண்டு போயிருக்கேன். உண்மையிலே இந்த குழந்தைகளுடைய அற்புதமான திறமையும் அந்த தன்னம்பிக்கையும் அந்த தைரியத்தையும் பார்க்கும்போது நான் ஒரு குப்பை நான் உண்மையிலே ஒருத்தேன். பொதுவாக நீங்கள்லாம் புக்கெல்லாம் படிப்பீங்க, நிறைய அதுக்கிட்டே பல புத்தகங்கள் இருக்கு. தன்னம்பிக்கை, நமது நம்பிக்கை, நம்பிக்கை பேரில் ஏற்பட்ட வியாபாரம் தான் நடக்கும். இந்த தன்னம்பிக்கை பத்திரிகைகள் ஒரு பெரிய கால மந்திரம் வச்சுட்டாங்க. உங்க எல்லாத்துக்கும் இந்த ஓப்போடு தெரியும் இல்லையா? இந்த ஓப்போடு. ஆனா இந்த தன்னம்பிக்கை பத்தினோட யுக்தி என்னன்னா, அவங்களோட தந்திரம் என்னன்னா, அவங்களோட தாரக மந்திரம் வந்து ஊப்போடு அப்படிங்கிறது. போத என்ன பண்ணாங்கன்னா, ஊர்ல ஏதாவது ஒரு புரோட்டா கடை பெரிய பணக்காரரை பிடிச்சி அதில் பெரிய பனியன் கம்பெனி ஓனரை பிடிச்சி அவங்ககிட்ட போய் நீங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க, அவர் தன்னுடைய சுய ஒரு நாள் தவிர்த்துப்பாரு. தம்பி நாளைக்கு நான் பேப்பர் பொறுக்கி சுத்திட்டு இருந்தேன். பேப்பர் பொறுக்கி சுத்தி என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து அந்த பேப்பர் பண்டிலா போட்டு பின்னாடி ஒரு பேப்பர் கடை வச்சு இல்லை நான் பேப்பர் ஓனராகவே ஆகிட்டே இருப்பாரு. உடனே அதெல்லாம் அவர் உங்களுடைய தாரக மந்திரம் என்னன்னு கேட்டா சொல்லுவாரு, அந்த ஊர் போட சொல்லுவாரு, உண்மை உழைப்பு உயர்வு. இவங்க இதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெரிய அவருக்கு பெரிய விளம்பரம் கொடுப்பார். பின்னாடி விளம்பரம் கொடுக்கனால அவங்க அதுக்கு ஒரு தலைப்பு இருப்பாங்க பத்திரிகையாளர்கள். தன்னம்பிக்கையை பற்றி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உண்மை உழைப்பு உயர்வு கொடுத்தா இவங்க என்ன பண்ணாங்கன்னா உழைப்பால் உயர்ந்த உத்தவர் அப்படின்னு 3 போட்டு எழுதுவாங்க. இவங்க தன்னம்பிக்கையின் அடையாளம் எதை சொல்றாங்கன்னா, பணம் வச்சிருக்கிறதா தன்னம்பிக்கையின் அடையாளம் இருக்கு. பணக்காரனாக இருப்பது மட்டுமே ஒரு தன்னம்பிக்கையின் அடையாளமாக இந்த சமூகம் இருக்கு. ஆனா ஒரு செருப்பு தைக்கும் தோழர் ஒரு தன்னம்பிக்கையோட தைரியமாக, துணிச்சலாக, திறமையாக அற்புதமான ஒரு செருப்பை செய்து கொடுத்தா அவங்க என்ன தன்னம்பிக்கைக்காரன் வந்து நீங்க எப்படி இவ்வளவு வயதான காலத்தையும் கூட இந்த வெயில் உட்கார்ந்து ஒரு செருப்பத்தை தைக்க அப்படி ஒரு கேள்வி யாரும் கேட்கறது. ஆக தன்னம்பிக்கையின் அடையாளம் என்பது இன்னைக்கு காசு, பணம், திருட்டு, மணி ஆயிடுச்சு. அதான் ஆக என்ன இந்த தன்னம்பிக்கை சொல்றவங்க யாருமே வந்து எப்படி வந்து ஒரு பிடல் காஸ்ட்ரோங்கிற ஒரு மனிதன் வந்து 85 பேர்த்த வச்சு ஒரு கியூபாங்கிற ஒரு நாட்டுல ஒரு புரட்சி உருவாக்குனாரு. எப்படி அமெரிக்காவுக்கு கூட அடிமையாம அந்த பகுதி கீழே இருக்கிறாரு அப்படிங்கிற உதாரணம் சொல்ல மாட்டாங்க. அதுல தன்னம்பிக்கை அடையாளமா எப்படி ஒரு நெருங்கிற ஒரு மனிதன் அந்த ஜாதகர் மகனையும் விரட்டி அடிச்சு எப்படி அந்த மக்களுக்கான ஆட்சியை கொடுத்தாருன்னு சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி எப்படி தந்தை பெரியார் வந்து தன்னுடைய 93ஆம் வயதில் கூட சிறுநி வராமல் அதில் ஒரு வாடகையில் ஒரு மனிதர் பிடித்துக் கொண்டு இந்த தெருவிற்கும் மூளை முழுக்கைக்கும் போய் இந்த மக்களுக்கு அறிவுக்கண்ணை திறந்தார் அப்படிங்கிறத வந்து தன்னம்பிக்கையின் அடையாளம் சொல்லப்பட்டார். இவர்கள் சொல்லுகிற தன்னம்பிக்கை என்பதே துட்டுதான். ஆக எனக்கு அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் எனக்கு இயற்கை வளர்ச்சி மாணவ மாதிரி பார்க்கும்போது உண்மையிலே ஒரு பெருமிதமா இருந்துச்சு. அவள் இன்னும் சொல்லப்படாத ஒரு பொறாமையா இருக்கு குழந்தைகளை பார்க்கும்போது. அந்த உண்மையிலான பொதுவாக பேப்பர் படிக்கிறது தப்பு குற்றம் எடுத்துருக்காங்க மாதிரி நிறைய பேர். நான் கவர்மெண்ட் ஸ்டூடெண்டா இருந்து இதுக்கு போய் கொடுத்து வந்தேன். பொதுவாக அரசு பள்ளிகளுக்கு ஒரு வாக்கு நியூஸ் பேப்பர் கூட படிக்க மாட்டாங்க. நியூஸ் பேப்பர் எப்ப படிப்பாங்கன்னா வால் போஸ்ட்ல பஞ்சப்படி வயிறு வந்துச்சுன்னு வைங்க,
அப்போ வந்து ஆபீஸ்ல தான் வாங்கிப்பான், எல்லாரும் வந்துருவான். அப்புறம் போய் டியூர் எடுத்து ஒரு பேப்பர் வாங்கிப்பாங்க, யாரும் வாங்கலையா. அவன் செய்தித்தாள் படிப்பது என்பதே வந்து அவனுக்கு பஞ்சப்படி எப்படி தான் படிக்கணும்னு பத்தியில இதை எடுத்து குட்டி பிள்ளைகளும் பேசிட்டு தான் மணிக்கணக்கா பேசுங்க. இலக்கியத்தில் அத்தனை ஒரு மூளை முறுக்கு இந்த இழுத்து எல்லாத்தையும் இந்த குழந்தைங்க பேசுது. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க கேக்குது. அப்படின்னு நீங்க எக்ஸ்ட்ரா மிஸ் நான் 1-2 தாங்க படிச்சு நான் பங்கிட்டு பேச சரிங்க நாஞ்சி நாடு என்ன மூணு நாங்கள் நீங்க என்ன படிச்சீங்க நாங்கள் அவரை எடுத்து பார்த்துக்கவே. ஆக இந்த 2 தோழிகளும் படித்ததில் நான் பச்சையாக சொல்கிறேன் 5% கூட நான் படிச்சேன். ஆனா எனக்கு பேர் எழுத்தாங்க உண்மையாக தேவதை எழுத்தாளர்கள் இவங்களுக்குள்ள கலைஞரே இருக்காங்க. ஆக இவர்களிடம் இந்த கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அநேக இருக்கிறதா நான் உணர்வு. எப்பவுமே அது சொன்னேன் அவங்க கொண்டு பழக்கம் காலேஜ் படிச்சுட்டு போறேன் எடுத்து போறேன் விட்டு பேர படிச்சே நான் உத்தரக்கூடாது சொல்றேன். பொதுவாக நான் மாணவிகளை பற்றி பேசுறேன். இங்க வந்து இங்க ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் சொல்லக்கூடிய ஆளுநருக்கு திறமைக்கு குழந்தைகளை பற்றி நான் பேசுறது என்னை வந்து தன்னம்பிக்கை கொண்டு சொன்னாங்க. நான் உங்களுக்கு அறிவித்து சொல்லலாம் அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இருக்காது. ஆனால் இங்கு நான் ஒரு உடல் சிக்கல் ரீதியாக ஒரு நோய்க்கு ரீதியாக நான் வந்து சில பேர் செயல்பட முடியாத ஒரு அளவு செயல்படக்கூடியவங்களா இருக்கும். ஆனால் வெளி சமூகத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவர்கள் தான் தசை நோய்க்கான குழந்தைகளா இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே விளையாடுறது. எந்த குழந்தைகிட்ட போனது ஒன்று வீடியோ கேம் வச்சு விளையாடுது, இல்லைன்னா அந்த கம்ப்யூட்டர் செல்போன் ஒரு கேம் எடுத்து அந்த எப்படி பைக் ஓட்டுறது கார் ஓட்டுறது. உண்மையிலேயே குழந்தைகளுக்கான விளையாட்டு என்பதே இல்லாமல் விளையாடுனா அது தெரிஞ்சது ஒண்ணு வீடியோ கேம் இல்லைன்னா கிரிக்கெட். இதை தாண்டி குழந்தைகள் எதுவுமே கிடையாது. நான் விளையாடுனா உண்மையில விளையாட்டு பொருட்களை தாண்டி வந்தாலும் இன்னும் நான் விளையாட்டு தான் இருக்கேன். இன்னும் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பட்ட ஒரு குழந்தை கிடையாது. பட்ட உடனே எவ்வளவு சுவாரஸ்யமா வச்சுக்கணும். பட்ட உடனே அந்த மாஞ்சா போட்ட எவ்வளவு அற்புதமா வச்சுக்கணும். அது எப்படி டியூப்ல இருக்கிற அமைப்புகளை வச்சு அரைச்சு அதுக்கு வஞ்சரம் சேர்த்து மாஞ்சா போட்ட பட்ட உடனே எவ்வளவு அற்புதமா வச்சுக்கணும். ஆனா அந்த பட்ட உடனே வெளியில் குழந்தைகள் வச்சுக்கிறானே இல்லை. கில்லி விளையாடு எவ்வளவு இல்லை கில்லு விட்டா அந்த சவுண்ட் காதுல நீங்க கில்லி விளையாடுறது, குண்டு விளையாடுறது, எத்த விடுறது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கொஞ்சம் அந்த காலத்துல வந்து லைட் இருட்டாயிட்டு லைட் போயிடுச்சு அந்த காலத்துல எப்போதான் லைட் போகும். இப்போ வந்து எப்போதான் லைட் வரும். அதான் ஒரு வித்தியாசம். அப்ப இரு லைட் போயிடுச்சுன்னா நாங்க மசிலோ பர்சன்ட் விளையாடுறோம், ஒழுங்கு விளையாடுறோம். ஒழுங்கு விளையாட்டா இன்னைக்கு குழந்தை என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நூற்றுக்கணக்கான விளையாட்டு ஒரு விளையாட்டு கூட சரி விளையாடுது. அது மாதிரி சாலை மாதிரி அப்படியாது. அது இந்த பெற்றோர்கள் இங்கே உதைக்கப்பட வேண்டியது இந்த பெற்றோர்கள். எந்த சந்தேகம் தான் அதுல குழந்தைங்க ஒரு 3.5 வயசுலயே வந்து 2 வயசுலயே அனுப்பிடுறாங்க ஸ்கூல். நல்ல வேலை ஹாஸ்பிட்டல் டெலிவரி ஆனவங்க போய் ஸ்கூல்ல சேர்றாங்க. ஒரு வருஷம் கேட்பாங்க. அதை போய் சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா காலையில 5 மணிக்கு அதை எழுப்பி நோக்கி ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டா ஹோம்ஒர்க் பண்ணா அதை 5 மணிக்கு பாவம் 5 7 மணிக்கு ஹோம்ஒர்க்கை பண்ணி முடிச்சு ஸ்கூலுக்கு போகும். 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு 8 தான் அங்கேயா நீங்க யாரும் திகார் ஜெயிலுக்கு போனவங்க யாரும் சாரி திகார் ஜெயில பார்த்தவங்க யாரும் இருக்கீங்களா? இங்க யாரும் ஜெயில் பார்த்துருக்கீங்களா? அதாவது திகார் ஜெயிலுக்கு பார்த்து கூட வீடியோலையும் டிவியில அப்படி யாரும் பார்க்கல அப்படிங்கிற குறையில நீங்க கவலையே பண்ணலாம். இங்க பக்கத்துல மெட்ரிகுலர் ஸ்கூல் போய் பார்த்து வந்தீங்கன்னா போகும். திகார் ஜெயிலுக்கு அது பெரிய வித்தியாசம் இல்லை. அப்படிதான் அங்க எப்படி ஜெயில் வரதுக்கான அப்படி வந்து இங்க வந்து வாத்தியார் இருப்பாரு, டீச்சர் இருப்பாரு. அங்க எப்படி சூப்பர் ஜெயில் சூப்பர் இருக்காரு அப்படி பிரின்சிபல் இருக்காரு. அந்த ஸ்கூல்ல போட்டு 8 மணில இருந்து அந்த குழந்தைய ரூமுக்கு எடுத்து அடி ஹோம்ஒர்க் பண்ணாங்க. அது முடிச்சு 4 மணிக்கு மறுபடியும் டியூஷன் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸ்கூல் ஹோம்ஒர்க் டியூஷன் ஹோம்ஒர்க் அதை முடிச்சு அது 8 மணிக்கு அது வீடு வந்து கலெக்டர் சேர்த்துனா அந்த நேரம் என்ன மாதிரி வேலை வீட்டுக்கு போனா வைங்க மாமா வந்துட்டாரு ரைட்டு சொல்லணும் குழந்தைய வாங்கலாம். காலையில 5 மணில இருந்து ஒரு குழந்தைய அப்படியே ஒரு மெஷின் ஆகி குழுவாக்கி காப்பி கொட்டையை போட்டா காப்பி வந்து 5 மணி போட்டாங்க குழந்தைங்க. குழந்தைகளுக்கான விளையாட்டு கிடையாது. கல்வி அது 5 கால கல்வியாக இருக்கலாம். இங்க நம்ம மழையே இருக்காங்க. இவன் ஸ்கூல்ல போய் எடுத்துக்கலாம் ரைட் பண்ணி போவேன் பாதி பிரிட்டிஷ்காரன் 6 மாசம் மழை 6 மாசம் படி இங்க கீழே பார்க்கல ரைட் கோவாவே கம் நகை அனதா நீ கோவில் பட்டி உட்கார்ந்துட்டு ரைட் கோவாவே அந்த மாதிரி பைத்தியம்
அறிவுக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்லை என்பதுதான் இது பண்ணி என்ன ஒரு அதே பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்களோட பேராசைக்கு அதே கிடையாது. படிச்சா குழந்தைங்க பிளஸ் டூ வரைக்கும் 10th உயர் எடுத்துவாங்க. தம்பி 10th தான் டேர்னிங் பாயிண்ட், கவனமா படிப்பான். வீட்டுக்கு வர்றாங்க போறேன் ரோட்டு ஒரு என் பையன் சொன்னான், வண்டியில டிராப் கட்டினான் ஆயிரம் ரூபாய் இறங்கிறேன். வண்டியில இருக்காங்க சார் மரியாதை கூட வேண்டியதான் எங்க போறேன். தம்பி என்ன பண்ற 10th கவனமா படிக்கு ஏன் முயற்சி கொண்டு அதுதான் படிப்படி சொல்றாங்க. 8ஆம் கிளாஸ் படிக்காதான் அவங்க அட்வைஸ். ஆனா 10th முடிச்சாதான் விட மாட்டாங்க. பிளஸ் 2 கவனமா படி, பிளஸ் 2 தான் வாங்கல டெவலரிங் பாயிண்ட் ரைட்லா படிச்சிருக்கா கொடுக்கடா ஏன் சித்திரம் அப்படின்னா பேச முடிச்சுருங்க. பிளஸ் 2 முடிச்சாச்சுன்னா இந்த பெற்றோர்களுக்காக அவனுக்குள்ள பேராசைக்கு அதே கிடையாது. சயின்ஸ் படிமா அவனுக்கு தெரிஞ்சு சயின்ஸே தெரியுங்களா, ஒரு ஜுவாலஜியோ ஒரு பாட்டனியோ ஒரு நேச்சுரல் சயின்ஸோ இது கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ அல்ல. இந்த மாங்கா மாணவர்கள பெற்றோர்களுக்கு தெரிஞ்ச ஒரே சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சயின்ஸ் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவ்வளவு வேற சயின்ஸே இல்லையா? அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸே படிக்கணும். இந்த கவர்மெண்ட் சொல்லுவாங்க பெட்ரோல் மாசம் வேணுமா மாணவி, இது பெட்ரோல் மாசம். அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு முடிச்சாச்சா முடிக்கிறது நீ கேம்பஸ் என்னன்னு பாரு, உனக்கு எப்படிதான் காலேஜ் தருவான் அப்படிங்கிற ஃபைனல் இயருக்குள்ள நீங்க வந்து கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகிடும். அப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகி முடிச்சா என்ன, அதுக்கப்புறம் பார்த்தாடா நீங்க வேலைக்கு போனா சாதாரண லோக்கல் கம்பெனிக்கெல்லாம் போகக்கூடாது, எம்என்சி கம்பெனி தான் போகணும். மல்டி நேஷனல் கம்பெனி அங்க சேர்ந்தாலும் நம்ம பையனுக்கு மரியாதை. வருஷம் 8 லட்சம் ஆகுறாங்க, பெற்றோருக்கு ஒரு பெருமை. ஒண்ணு எம்என்சி கம்பெனிக்கு போனாலும் பார்த்தாது, அவன் போய் கம்ப்யூட்டர் உட்கார்ந்து என்ன பண்ணலாம், அந்த கீபோர்டுல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கீபோர்டுல 3 எழுத்து மட்டும் பேசு, அது தேடிதான் கண்டுபிடிக்கணும். அது பேசுவான் என்னன்னு பார்த்தா USA. அந்த USA அமெரிக்கா கம்பெனியே அமுக்கு அந்த 3 கீ எல்லாமே பட்டனே USA. அப்புறம் மல்டிநேஷனல் கம்பெனி போனாலும் என்ன பண்ணாலும் 1 வருஷம் 2 வருஷம் இருக்கலாம். அவன் நம்ம கூட கற்றுக்க கம்யூனிகேட் பண்ணி எப்படி சொன்னான் தாவல் எல்லாம் ரோட்டில் இவன் நம்ம பார்ப்போம் அடுத்த வருஷம் கவலையோட நம்ம பார்ப்போம். ஆக இவன் வெப்பப்படுத்தி மேலே அடுத்த போராட்டம்னா போனா அமெரிக்காவே போகும். அப்புறம் அமெரிக்கா பேச அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்து போயிட்டான். எதன் பேரால் வந்து இந்த குழந்தைகள் வந்து படி சித்திரவதை பண்ணி பயம் ஊட்டி கல்வியா கற்றுக்கிறது. எந்த ஒரு பெற்றோரும் உனக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்க கற்றுக்கொண்டு தெரியாத அடுத்தவங்க கேளுன்னு சொல்லல, உனக்கு தெரிஞ்ச உனக்குள்ளே வச்சு அடுத்தவங்க கற்றுக் கொடுத்தாருங்கிற மாதிரி ஒரு பொறாமை உணர்வு போட்டி உணர்வு தான் நடக்கும். எந்த பெற்றோர் போய் பார்த்தா ஒவ்வொரு வீட்லையும் சொல்லி வைக்கும்போது ஒரே போய் பேசுறாங்க. என் பையன் ஸ்கூல் படிச்சுக்கலாம், ஒருவேளை ஸ்கூல்ல ஒரே பையன் தான் படிக்கிறாங்க. எல்லா பெற்றோரும் கேட்டாலும் என் பையன் ஏன் உன் பையன் வந்து 10ஆவது தான் கிட்ட குறைஞ்சு போச்சு. உண்மையில பயம் உறுதி குழந்தைகளோட மனதைகளை இவங்க கொண்டுறாங்க பெற்றோர்கள். அவர்கள் விளையாட்டுக்கான நேரமும் அல்லது கல்வியே வந்து எப்படி இயல்பா கற்றுக்கவும் இல்லாம அவருடைய குழந்தை தன்மை வந்து பெற்றோர்களே கொண்டுறாங்கன்னா என்ன, நீங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கோ நியூட்டனுடைய 3வது every action there is an equal and opposite reaction சொல்ற மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் நேர் எதிரான அதுக்கு சமமான ஒரு எதிர்வினை உண்டு. எதன் பேரால் குழந்தைகள் தான் படி பணம்னு சித்திரவதை படிக்க வச்சானோ அவன் அமெரிக்காவில் இருக்காங்க. முதல் 3 வாரத்துக்கு நல்ல மெயில் போடுவான், போன் பண்ணுவான். அப்புறம் 3 மாசத்தோட போன் வரும். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் ஆகிட்டு ஒரு இடம் வந்துட்டு போவான் அந்த ரோஸ்டாக. 2வது வந்து யார் செத்து போயிட்டாங்க தகவல் மட்டும் அந்த போன் எடுத்துக்குவான். அப்படியா அவ்வாறு செஞ்சாங்களா அப்படின்னு பண்ணி அது அப்படியே வீடியோ எடுத்து செய்தி அனுப்பி நாங்க யாரும் வாழ்க்கையாளர் பார்த்து நான் உட்கார்ந்து எனவே உங்களோட வேலையே தோற்று வாழ்ற வாழ்க்கை தான் வெளியூர் போயிட்டு வாழ்ந்துட்டாங்க. உங்களிடம் இருந்து எனக்கு மகிழ்ச்சியா இருந்தா இன்னைக்கு நாங்க அங்கிருந்து ஒரு ஓடி வர வேண்டிய ஒரு கட்டாயம் நண்பர்களே. அதே மாதிரி இங்க மருத்துவர்கள் நிறைய கூடியிருக்கிறாரு. இதனால நான் ஒரு நல்ல விஷயத்த இவங்க மருத்துவர்கள் பற்றி பயன்படுத்தி நினைக்கிறேன். உண்மையிலே மருத்துவம் என்பது வந்து கடவுள் நம்பிக்கையுள்ளவர்கள் கடவுள் மாதிரி காந்திகளுக்கு அற்புதமான கடமையாக நான் நினைக்கிறேன். உண்மையிலே மருத்துவம் MBBS படிக்கிறது படிப்புக்கு 1924 வரைக்கும் எல்லாரும் படிக்கிற படிப்பா இல்லை. இங்க டாக்டர் தெரியுது. MBBS வந்து 1924 வரைக்கும் படிக்கணும்னா ஒரு கட்டாய தகுதி ஒன்று. அதெல்லாம் 1924 வரைக்கும் சமஸ்கிருதம் தெரிந்திருந்தால் மட்டுமே MBBS படிக்க முடியும்னு ஒரு ஜீவன் தமிழ்நாடு. அது என்னதான் சிரமசாலிகள் ஆகலாம், நீங்க சமஸ்கிருதத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா தான் நீங்க டாக்டருக்கே அப்ளை பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தந்தை பெரியார் அவர்கள் அப்ப பணங்கள் அரசு ஆட்சி இருக்கிறாரு போய் பார்த்து
ரெண்டாவது எம்பிபிஎஸ்க்கும் சமஸ்கிருதத்துக்கு என்னையா சம்பந்தம், அதை தூக்கி கொடுக்க தப்பு இல்லாம எம்பிபிஎஸ்க்கான அடிப்படை கல்வி தெரிஞ்சவங்க இருந்தால் சமஸ்கிருதத்துக்கு தேவையில்லைன்னு தந்தை பெரியார் அவர்கள் ராமராய என்கிற அழைக்கப்படுகிற பனகலாசத்தை போய் சொன்னதன் விளைவாக அந்த ராமராய என்கிற பனகலாச காலத்தில் 1924 எம்பிபிஎஸ் படிப்பதற்கு சமஸ்கிருதம் கட்டாயம் இருக்கிற விதியே தூக்கினாங்க. ஆனா எம்பிபிஎஸ் கட்டாயம் விதி இருந்தா இங்குள்ள 10 வருஷம் நீங்க மருத்துவராகவே ஆகிட முடியாது. ஏன்னா யார் எம்பிபிஎஸ்க்கு எப்போ சமஸ்கிருதம் படிச்சவங்க யாரா இருப்பா, அவங்க எந்த கேட்டகரி வந்து நமக்கு தெரியும். ஆக உண்மையிலே மருத்துவர்கள் வந்து நோயை குணமாக்குனாங்க, சமூகத்தினுடைய நோயை குணமாக்கி ஒரு பெரிய மருத்துவராக அந்த பெரியார் அவர்கள் இருந்தார். அவரை தெரிஞ்சு சொன்ன கேட்டா இன்னைக்கு பலர் வந்து எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் நம்ம எம்டி எம்எஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அது தந்தை பெரியார் ஒரு பெரிய டாக்டர் பண்ணுகிற வேலையை நாம் இன்றைக்கு டாக்டருக்கு போட்டுக் கொள்கிறோம். இது நிச்சயமாக நம்மளுக்கு தெரிந்ததற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக அதனால வந்து சமூக தடையை தாண்டிதான் அந்த சமூகம் வந்திருக்கிறது என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இது பசி நேரம், நான் இதுக்கு மேல அதிகம் பேச மாட்டேன், நீங்க வயதுக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம படிப்பு கிடைக்காது. ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் நிறைவேற்ற நினைக்கிறேன். உண்மையிலே எனக்கு வந்து சேகரங்கிற எங்களுக்கு ஒரு மகன் தான் இருக்கான். ஏன்னா இன்னும் இப்ப எங்களுடைய வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில இயற்கை வளர்ப்பின் வானல் மாதிரி என்கிற 2 பெண்களும் எங்களுக்கு குழந்தையா இருக்காங்க. நான் இவர்களுக்கு அப்பாவா இருந்தது நான் பெருமிதம் கொள்கிறேன். இளங்கோடும் அம்மாவும் மட்டும் இல்லை, நானும் இந்த குடும்பத்தில் ஒருவனா இருந்தேன். அப்பாவுக்கு நன்றி சொல்லணுமா என்ன? அடுத்ததாக நலத்திட்ட உதவிகள் சொல்லியிருந்தோம். டீச்சர்ஸ் வந்து அந்த செய்யறதுல ஏற்பட்ட தாக்கத்தின் காரணமாக இன்னைக்கு வந்து சேரல. ஸோ அடுத்த நிகழ்ச்சியில நிச்சயமா டீச்சர் கேட்டவங்களுக்கு வழங்கப்படும். இப்போ வந்து உடைகள் வழங்குறதுக்கு திருப்பூர்ல இருந்து திரு மனோகர் அவர்களை அவர்கள் கையாலேயே வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம்.
முதல் டிடிஆர்ஓட நட்புறவு கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு படிச்சு அவர் வந்து ஒரு ஆபீசராகவே இருந்தார்.
திருப்தியான ஒரு ஆபீசரை பார்த்தோம்னா ஒரு சந்தோஷம் மனசுப்பட்ட ஒரு ஆபீசர் தான். ஸோ நான் அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டு சொல்றேன். எங்களோட பாலமுருகன் சார் அவரை பத்தி சொல்லலாம். ஒரு சின்ன அறிமுகத்தின் மூலமா வேற ஒரு நண்பர் மூலமா எங்களுக்கு அவர் தெரியும். இதை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு அக்கா சுடர்னு சொல்லிட்டு அந்த அக்கா ராசிபுரத்துல இருந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நான் வந்து ஓகே சார் கூப்பிடலாம். ஏன்னா எனக்கு அது போல வந்து டாக்டர்ஸ் கிட்ட போனோம்னா கொஞ்சம் தயக்கம் இருந்தது. என்ன தயக்கம்னா அவங்க வந்து நோய் பற்றி ரொம்ப அதிகமா வெளியே சொன்னா நம்ம மனசு வந்து ஒரு பயம். அதனால அந்த டாக்டர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். அந்த மாற்று மருத்துவமனையெல்லாம் அனுப்புவோம். ஆனா எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ்ல எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா தப்புன்னு சொல்லிடுவாங்க, உனக்கெல்லாம் ஒன்றும் சரியாவே பண்ண முடியாது, நீ இவ்வளவுதான் அப்படின்ட்டுவாங்க. அதனால அவங்க வந்து நாங்கள் அனுபவத்தில் ரொம்ப தயக்கத்தோட இருந்தோம். அந்த தயக்கம் என்னோட தப்புன்னு ப்ரூவ் பண்ணும்போது டாக்டர் பாலமுருகன் சார். ஸோ அதற்கு பிறகு இப்போ நம்மளோட போன கேம்ப்ல நமக்காக வந்திருந்த பாபு சார் அவரோட மகனின் பிரிவுக்கு அப்புறம் அந்த ஆற்ற முடியாத உயரத்தை நம்மளோட ஆட்சிக்கு வந்த இவருக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அஸ்டேட் நீங்க எல்லாம் பக்கத்து தெருவில் போன கூட்டா கூட கொஞ்ச நேரம் போய் சாப்பிட்டு வரேன், தூங்கி இருந்துச்சு வரேன், நாளைக்கு வரேன் சொல்லுவான். ஆனா ஆஸ்திரேலியாவுக்கு கடற்கடந்து 10,000 மைல் தாண்டி இருந்தாலும் ஒரு மெயிலுக்காக நான் பண்ண ஒரு மெயிலுக்காக ஒருத்த இன்னைக்கு குடும்பத்தோடு வந்து இங்க நிக்கிற அந்த மனசு அதை வந்து நான் மனசு அவங்க மூலமா எனக்கு அறிமுகமான டாக்டர் ரவிச்சந்திரன் இவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோட ரொம்ப மிரண்டு நான் ஏன் ரொம்ப டஃப்பான ஆலோசனை அப்பெல்லாம் சாதாரணமா தான் பேசுவாரு, தைரியமா பேசலாம் அப்படின்னு நல்லா பதில் சொல்லுவாரு. இருந்தாலுமே ஒரு வாரத்துல நான் எதிர்பார்க்கிறேன். பட் அது எப்படின்னா சரி ஒரு தடவை வந்து போனது ஒரு அதிகமான காரணம் இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அப்படி இல்லை, மனுஷங்களுக்குள்ள அந்த அன்பு இரவு இருந்துருக்கு. அதை நாம போய் தட்டி திறந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி போனா நம்ம மிஸ் பண்ண முடியும். அவருக்கு வந்து நான் அவங்க டேக் பண்ணிருக்கிறேன். இவர் வந்து நான் ஜெயமோகன் சாரோட வாசகி அப்படிங்கிற ஒரு வட்டத்துல இருந்தா நான் பார்த்தேன். அவர் வந்து இப்போ 8வது சமீபத்தில் நாங்கள் ஒரு ஜெயமோகன் சாரோட கேம்புக்கு போயிருந்தப்போ இவர் சந்திச்சோம். அங்க ஒன்றும் நாங்கள் பேசிக்க முடியல. எனக்கு அவகாசம் விஷயமே தெரியாது. இவர் ஒரு காந்தி ஒன்று நடத்துறாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவர் எனக்கு யாருன்னு ஒண்ணுமே தெரியாது. புறப்படும் போது தான் அவர் சொன்னார், உங்களுக்கு பேசணும்னு நினைச்சேன், பேச முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் தோணுச்சு, ஓ நம்ம வந்து இங்க வந்து அப்பனா பேசணும்னு நினைச்சிட்டு இருக்காரு, என்ன அப்படின்னு கேட்டேன். எல்லா மெயில் விஷயம், அந்த கம்ப்யூட்டர், அந்த சர்டிபிகேட் இருக்கிறது, புது கம்ப்யூட்டர் எல்லாம் செய்ய மாட்டாங்க. எங்க அக்கா மட்டும் செய்வாங்க. மாணவ மாதிரி வேலை பூரா எல்லா வேலையும் அவரோட தான். இந்த போனை பார்த்துக்கிறது, மரியாதை எல்லாத்தையும் பேசுறது, ஒருத்தர் ரொம்ப பிளசண்டா வேலை வாங்கிக்கலாம் அவங்களோட வேலை, அது என்னோட இதே கிடையாது. நான் வந்து அதுக்கு மேல கொஞ்சம் நல்லா பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் வேலை வாங்கிப்பேன். அதை ஏதாவது கேட்கணும்னா கேட்பேன். பட் ஃபர்ஸ்ட் எடுத்து நான் முன்னாடி போக மாட்டேன். ஸோ அந்த விஷயத்துல அவங்களுக்கு தான் எல்லாரோட கான்டாக்ட் ஃபர்ஸ்ட் அவங்க தான் கிடைக்கும். அவங்க அப்புறம் எனக்கு சொன்னாங்க, இவர் வந்து காலேஜ் பேர் ஒன்று நடத்திட்டு இருக்காரு, இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அவங்க ஆயுர்வேதத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா நாங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து எதிர்பார்க்காத ஒருத்தர் சந்திக்கிறோம். ஏன்னா ஒரு மருத்துவரை நான் வந்து ஜெயமோகன் சாரோட சந்திப்பேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அவரும் ஆதரவுக்கு விரும்பி வந்து உதவி செய்ய தயாரா இருக்கிறாருன்னு கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் அந்த விஷயத்த ரொம்ப நன்றி கணப்படுத்துறேன். அவருக்கு அவரோட நண்பர்களுக்கு நான் நன்றி. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வை எனக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்ததுல எனக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ, என் சகோதரிக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ, அதை விட அதிகமான பங்கு இங்க சில இளைஞர்களுக்கு இருக்கு. ஏன்னா இங்க மட்டும் இல்லைன்னா ஒண்ணு ஆட்டோ வந்து கீழே மேலதான் போக மாட்டேன். கண்டிப்பா அப்படியே இருந்தா அப்படியே வீட்டுல இருக்கு. ஆட்டோ ஏறதுக்கு எனக்கு யாரும் இருக்கக்கூடாது. சோ யாரும் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நல்ல கால கடவுள் எனக்கு படிக்கிறாங்க. கடவுள் நினைச்சு கடப்படுத்துறேன். எப்பவுமே இல்ல இல்ல இல்லங்கிறத நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க. இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நண்பர்கள் பேரை குறிப்பிட்டு நான் சொல்லணும்னா சகோதரர் சுப்பிரமணியம். இது வந்து ஒரு வருட காலமாக தினம் பண்ற தினம் பாடி தினம் சந்தோஷம். இதுதான் என்னோட வாழ்க்கை. வாரத்தோடு என்னோட இருக்கு தம்பி பிரசாத், தங்கச்சி பிரியதர்ஷினி மற்றும் என்னோட அதாவது எம்பிபிஎஸ்
எல்லாருமே அது வந்து நாம வச்சுக்கணும். நாம மட்டும் இல்ல வாழ்க்கையில முக்கியம், நம்மளை சுத்தி இருக்க எல்லாரும் ரொம்ப முக்கியமானவங்க. நம்மளை பத்தி மட்டுமே சிந்திக்க ஆரம்பிச்சா நம்ம தோத்து போயிடுவோம், அடுத்த சிந்திக்க ஆரம்பிச்சா ஜெயிச்சுவோம். தேங்க்ஸ்.